அல்பி போலாலே அதே யாரு எவருன்னு தெரியாது. அப்போ நான் வந்து 30 சேனல்ல தான் நான் ஃபர்ஸ்ட் பாடின பாட்டு. டம்முன்னு விட்டா சத்தம் வரும், பொசிக்கு விட்டா நாத்தம் வரும், கண்டதை துண்ணாதடா வயிற்றுக்கு, வேலை குத்துற நைட்டுக்கு, கொலை பண்ணதை கூட ஒத்துப்பானுங்கோ, ஆனா பொட்ட காட்டிய ஒத்துக்க மாட்டானுங்கோ. இப்போ சிரிச்சுங்க பாத்தீங்களா? அந்த சிரிப்பு தான் நான் ஃபர்ஸ்ட் நான் புடிச்சது கேட்சப் பண்ணேன். மாமனார் ஒச்சக்கல்ல உண்ட கல்ல பருப்பி ஃபீவர் வந்தா குடி சிறப்பு மஜாவாகுது, மைக்க பொடி மங்கன செருப்பால் அடி, மூக்குல டிஎஸ் பொடி, மூலையில ஏறிட்டேன் நிடி அந்த மாதிரி இருக்கும். ஆமா சிரிப்பா இருந்தது. நம்ம இது மொக்க இவன் போட்டா பயணமா இருக்கும். வச்சுன்னு பேசலாம் இல்ல, நான் எப்பவுமே இதுதான் சொல்லுவேன். அங்க போற ஆலமரம் பேய பார்த்தா ஜுரம் வரும், அந்த சீன்லாம் இல்ல. நம்பாலி ஏத்துனாலே அந்த மாதிரி இருக்கும். ஐயோ காலில் ஊஞ்சி கேட்கற நிறைய பேர் லைட் இருக்கிறீங்க, தப்பா எடுத்துற போறீங்க. எனக்கு இதுவாவே பிடிக்கும், அதனாலதான். ஆனா எயித்துலாம் அப்பா டம்மா திப்பி டப்பா திப்பி டப்பா திப்பிடும். இப்பதாங்க தெரியுது இவர் ஏன் இவ்வளவு வைப் அந்தாலே செம்மையா இருக்கும். ஆமா நிறைய பேர் சிங்க எழுதுவேன், பேர் போட மாட்டாங்க, ஸ்டாண்ட்ஸ் ஐடி கொடுத்துருப்பேன், அதுக்கு வந்து பக்கத்துல பேர் போட யோசிப்பாங்க. இது நம்ம ஒரு வளர்ந்து வர பசங்க எதுனா நம்ம பேரை ஃபுல்லா போடுவாங்க, நம்ம பாட்டு ஃபுல்லா எழுதி கொடுத்துலான்ற போல ஒரு பொண்ணு நான் அல்லோ அல்லோ டேப்பு நான் காசெல்லோ நம்மள மொக்க பண்ணா பண்ணின்னு போட்டோம் வேஸ்ட் ஆன ஃபெல்லோ. எக்ஸ்கியூஸ் மீ அல்லோ அல்லோ உன்னை இல்ல செல்லம், நம்ம கூப்பிட்டதுக்கு பயந்தா கோயந்தா அதான் நம்ம பலம். இப்படிங்க ஆமா கடவுளுக்கு குத்த ஆண்டில பையனை குத்திட்டேன்ப்பா காண்டில ஓப்பன் நான் சொல்றேன் மச்சான், நான் எவனையும் வந்து நோண்டல புறம்போக்கு லேண்டில் வாண்டு தூண்டுதுடா தூண்டல, சுறா மீனை பூச்சிடுவோம் நாங்க வச்சுனுக்கிற தூண்டில குழக்கம் என்ன குழம்பு அடையாள மூஞ்சில பெருசா தயம்பு பாத்திரம் கைவ சிங்கு நாங்கெல்லாம் பேஜரான லிங்கி. அது பாடும் போதே அம்மா ஐயோ பாடா அந்த மாதிரி தான் நம்மளும் பாடணும் அப்படின்ட்டு ஒரு இது இருக்கும். இவனுக்கும் ஆளுக்கும் சம்மந்தமே இல்லை. பாட்டு எதுனா ஆபீசர் போல வந்து பாட்டு இந்த சீச்சி பாட்டு அப்படின்றது நல்ல ஹிட் ஆச்சு இல்லைங்களா? அது அப்பதான் பார்த்தேன் அந்த பாட்டு. அந்த பொண்ணு வந்து அழுவுது மச்சான், அந்த பொண்ணால மறக்க முடியல. வீட்டுல வந்து மறக்க வச்சு கூன்னு போறாங்க ஒருத்தனை அப்படின்ட்டு இவங்கிட்ட சொல்லிட்டேன். என்ன பண்ண யோசிச்சேன்னா மச்சான் இரு மச்சான் அப்படின்னு. வேற ஒருத்தன் கூட உங்க அம்மா உன்னை கூட்டி வைக்கிறாளா, கையில காப்பி தட்டு இருக்கும், போய் காப்பியை கூத்துட்டு வான்னு சொல்லிட்டு ஓரமா நிக்கிறாளா, பார்த்தா நிக்கிறா. நம்ம கண்ணாப்பி நான் கிசாச்சோம் வாழத்தோ புல்லு உங்க வீட்டுல தான் உக்காந்துக்கிறான் புதுமா புல்லு, அவன் பட்டையா வரணும் உக்காந்துக்கிறான், அதெல்லாம் போட்டுக்கிறான். உன் மனசை தொட்டு சொல்றீன்னா குறை வச்சேனா, உங்க அண்ணன் உச்சா போயிடுவான் நறுக்குன்னு ஒரு பொட்டு வச்சேன்னா. ஆமா சீ 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 நம்ம என்னடா இந்த பாட்டை போட சொன்னா இன்னும் போடாம ஜீவா அப்படி வைக்கிறாளா போய் ஆமா போட்டுருவேன். மச்சான் இவன் விட்டா மச்சான் இவன் அமுக்குறாம ஒரு பாட்டை எழுது பட்டுன்னு எழுது. ஆமா அந்த மாதிரி அதெல்லாம் இல்லை, எல்லாம் சிலுவைதான், கடவுளோட கிருபையும் தான் மட்டும் தான். எந்த பாட்டு எப்படி போனோம், நான் உனக்கு கூட்டின்னு போறேன்ப்பா கையை பூச்சி அப்படின்னு. நிறைய கஷ்டம் இருக்குது, லவ்ல பிரச்சனை லைஃப்ல பிரச்சனை, எல்லாம் போற இடத்துல காலை வச்சா கண்ணி வெடி அந்த போல. ஆமா எல்லாமே இருக்கும், அதை வச்சு நம்ம ஐயோ கஷ்டம் குதிரா ஜீவான மடியில பார்த்து வேலைக்கு ஆகாது. சீமான் அண்ணா அந்த இது பேசும்போது அவர் பின்னாடி ரிங்டோன் வச்ச உடனே அண்ணாக்கு பாடல அது ஒருத்தர் ரிங்டோன் வச்சுக்கிறாரு, அதனால அந்த பாட்டு வைரலா போயிடுச்சு. பட்டுன்னு திரும்புறாரு. ஆமா யாரு இது, ஆமா எனக்கு போட்டுது ரத்த கொதிப்புன்னு. ஆனா அண்ணனுக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா சொல்லிட்டேன் பிகன் நினைச்சேன். இப்போ எல்லா அண்ணன் தம்பி திரும்புற இடம்லாம் என்னை பார்த்து பேசுறாங்க, கலாய்க்கிறாங்க வேற. ஆமா இதோட இந்த பொருட்டை என்னும் போது ஆமா ரொம்ப எல்லாமே விட்டேன் கம்பளி. அதெல்லாம் வீடியோனா அந்த வீடியோக்கு, ஆக்டர்னா அந்த சினிமாவில் இருக்க மாட்டேன்னா அப்படின்னா. வீட்டுல எல்லாம் அவங்க ஒய்ஃப் எதிர்க்கலாம் போட்டு அவர் மெனிக்கு தான் அடிப்பாங்க தொடுப்பையில். டெய்லி நான் இது எவ்வளவு பார்க்க போறேன் அப்படின்னு 1000 அச்ச ஓடிவே. ஆமா 1000 அஷ்டம் பார்த்தா ஸ்டோரி அதுல வேற. ஆமா பிளாஸ்ட் யாரா அந்த பையன், நான் தான் அந்த பையன், யாரா அந்த பையன், நான் தான் அந்த பையன், நெக்ஸ்ட் இல்லங்க நெக்ஸ்ட் நீங்க பண்ணதுதான் நான் சிரிச்சிருக்கேன். இப்ப நெக்ஸ்ட் இவ்ளோ வைபா இருக்கீங்க, இப்போ உங்களை அடுத்த பிக் பாஸ் கூப்பிட்டா என்ன பண்ணுவீங்க? ஐயோ பிக் பாஸ் எப்படி சொல்றது, கூப்பிட்டா யாரு வேணா போலாம் அப்படின்ட்டு கோட்டையை கட்டி வச்சுக்கிறா போல நம்பாலி. ஆமா அதுக்கு நான் போயிட்டா இவன் என்ன பண்ணுவான்னு நான் கேட்கல. அதுதான் அரகுற ஆறுமுகா சிக்கத்தை குத்துட்டு வாங்குறான் ஜாகா அது ரெடியா என்ட்ரி ஆச்சா ட்ரெண்டிங் இல்ல நம்ம தாண்டா மச்சான் டேய் மச்சான் கஷ்டப்பட்டு வளர்ந்து வந்த ஆளுக்குன்னு தான் சொல்லுவான். எப்ப உதவின்னு போய் கேட்டு பாரு குட்டப்பட்ட சொல்லுமா. ஒரே பக்கம் வீசா அதுடா மானவரியா புயலு எப்ப ஆற விட்டு சுர உருது அதான் விக்கி ஸ்டைலு எப்ப அதான் என்னோட ஸ்டைலு எப்ப அதான் விக்கி ஸ்டைலு. அவ்வளவுதான். ஹாய் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு யாரை பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா
ட்ரெண்டிங் சிங்கர்ஸ்ல இருக்க எல்லாருக்குமே வந்து லிரிக்ஸ் எழுதி கொடுக்குற ஒரு ஆளுங்க. ஸோ இந்த இன்டர்வியூ ரொம்ப ஒரு ஃபன்னிங்கான ஒரு இன்டர்வியூவாக தான் இருக்க போகுது. ஸோ இன்னைக்கு பார்க்க போகிற ஆள் KK நகர் ஜீவா. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம் KK நகர் ஜீவா. வணக்கம் சிஸ், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். கடவுள் அன்பால அம்மாலா இருக்கேன். எல்லாருக்கும் வணக்கம். நான் KK நகர் ஜீவா. இந்த 10 பேருக்கு தெரியாது. இந்த இன்டர்வியூல நம்ம எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஓப்பனிங்கே ரொம்ப ஃபன்னாக அழகாக ஒரு இது இன்னும் என் வேலையை நீங்களே பண்ணிட்டீங்க, அது வேறு விஷயம். ஸோ சொல்லுங்கள், இப்போது மக்களுக்கு உங்களை நீங்கள் இன்ட்ரோ பண்ணுங்கள். என்னென்னா இன்ட்ரோ பண்ணோன்னா, நான் ஒரு ரொம்ப சின்ன பையனாக இருக்கும்போது, ரொம்ப சின்ன வயசில் ஒரு 8வது படிப்பேன். அப்போது நம்ம மேலே எல்லா சிங்கர்ஸும் இருப்பாங்க, ஒரு சில சிங்கர்லாம். அவங்க பார்க்கும்போது நம்ம தோணும், அவங்கள போய் ஃபோட்டோலாம் எடுப்பேன். தோணும், ஆஹா என்னடா உட்காந்து யாராவது கும்பலாம் ஆகும். அப்போ நம்மளுக்கு தோணும், என்னடா நம்மளுக்கு இப்போ தோணாது, நம்ம ஃபஸ்ட்டு யோசிச்சிருப்போம், என்னடா இவங்களுக்கு இவ்வளோ நம்ம பேர் ஃபோட்டோ எடுக்கிறாங்க சும்மானா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபேஸ்புக்கெலாம் போன ஃபோட்டோ எடுத்து. இப்போ தான் இன்ஸ்டா வந்துச்சு, அப்போலாம் ஃபேஸ்புக்கெலாம் நம்ம ஃபோட்டோ எடுத்து போட்டுன்னு இருப்போம் எல்லாம். அப்போ ஒரு ஆசை நம்மளுக்கு, இவ்வளோ நம்ம ஃபோனில் பார்த்தோமே இங்கே நிற்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அப்படி அவங்கள ஃபாலோ பண்ணும்போது அவங்க எப்படி பாடுறாங்க, அவங்க எப்படி பாட்டு பாடுறாங்க, எப்படி எழுதுறாங்கன்னு நோட் பண்ணும்போது, ஓகே அவள் பாட்டுக்கு வந்து பாட்டு முக்கியம் இல்லை போல், அது இருக்கிற ஒரு கருத்து தான் முக்கியம்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் தாட்டை போட்டேன். அப்படியே 8, 9 போச்சு, 10வது படித்தேன். 10வது நின்றுட்ட ஸ்கூலு நின்று அதை வந்து காண கண்டினியூ பண்ணேன். இப்போது இவ்வளோ தூரம் நல்ல ஒரு கடவுள் அன்பால் இவ்வளோ தூரம் வந்துருக்கு. சரி, ஓகே ஜீவா, நீங்கள் அப்படி இப்படின்னு சொல்லி இப்போ ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டீங்க. இது ஒரு நல்ல ஒரு ஃபன்னிங்கான ஒரு இன்டர்வியூ, ஓகேங்களா? ஓகே. சரி, இப்போ ஃபன்னிங்கான இன்டர்வியூங்கிறனால நீங்கள் ஒரு பாட்டோட ஸ்டார்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் ஒரு பாட்டு பாடுங்க. பாட்டிலே போயிடலாமா? போயிடு. ஒரு நிமிஷம், எப்படி பாட்டு பாடுவீங்க டோலாக்லாம் இல்லாமல்? ஐயோ ஆமாம்ல, இப்போ பாருங்க. பார்த்தீங்களா வந்துச்சு, இதெல்லாம் நம்ம மேஜிக் அப்பப்போ இப்படியா பண்ணுவா போல மைண்டு. இப்போ வந்து நம்ம இப்போ ரீசெண்டாக நம்ம சேனலில் கூட வந்திருக்கோம் அந்த பாட்டு. நானும் விக்கியும் பாட்டிருப்போம். அந்த பாட்டை பாடுறேன். ஃபிலிமை காட்டுன்னு சுத்தி நிற்கிறான் பிள்ளை பீப்புள்ள பிதிரு கோபாலு லவடாலு உர்றான் சவுடாலு காக்கா புச்சுன்னு சுத்தினவெல்லாம் காணாம போயிட்டான் காணாத தூரம் மங்கன்னு மக்கி விட போறோம் உள்ள சொல்றா பல்ல தொடுக்கா நம்மள கொத்த வரான் கொடுக்கா ஸ்ட்ரைட்டு நாவ அடுத்தான் தில்லு ஒண்ணுக்கு இருக்கா நாங்க ஒண்ணுக்கு மேல ஏறுற பையன் 4.5 பத்துடா புள்ள கரெக்டா இரு தாயின்ற போற பாடுற வா அந்த கதைய கத்துக்கடா உன் ஜோக்க நித்திக்கடா இனிமே எங்க ஆட்டம் தாங்க முன்னே ஓரம் ஒத்திக்கடா வா அந்த கதைய கத்துக்கடா உன் ஜோக்க நித்திக்கடா இனிமே எங்க ஆட்டம் தான் சைலண்டா ஓரம் ஒத்திக்கடா ஃபிலிமை காட்டுன்னு சுத்தினுங்கிறான் பிள்ளை அப்பி புள்ள பிதிரு கோபாலு லவடாலு உர்றான் சவுடாலு. பாட்டோட வரிகள்லாம் கேட்டா எனக்கே பெஜாரா இருக்குதுங்க. எப்படி இந்த பாட்டோட வரிகள்லாம் எப்படி கண்டுபிடிச்சிங்க? இது வந்து ஏதோ ஒரு மாதிரி காம்படிஷன் பாட்டா, என்ன பாட்டு இது? இது எனக்கு புரியல. இது வந்து மக்களுக்கும் அப்படியே கொஞ்சம் சொல்லுங்க, இது என்ன லிரிக்ஸ்னு? காம்படிஷன்னா நம்ம காணாத காம்படிஷன் கிடையாது. நம்ம லைஃப்ல காம்படிஷன்னா நம்ம என்னென்ன பண்றோம், கூட எல்லாம் பண்ணுவோம், என்னென்ன பண்ணுவாங்க, நம்ம வளரும் போது இருப்பாங்க, உளுந்தா சிரிப்பாங்க, டாப்புல அம்மா அந்த மாதிரிலாம் நம்மளை கூடி வருவாங்க. அப்புறமேட்டு நம்ம டவுன் ஆகிட்டோம் அப்படின்னா நம்ம சீன் கூட கணக்க மாட்டாங்க யாரும். சரி, அந்த போல் 4 பேரை பார்க்கும்போது ஓகே இப்படிலாம் கூட இருக்காங்களா, அப்போ நம்மளும் மட்டும் தெரிஞ்சால் போகுது, இது எல்லாருக்கும் தெரியும்னு சொல்லிட்டு சும்மா ஒரு பாட்டு பாயிட்டு அவங்க ஃபேமஸாக சுற்றினுங்கிற மாதிரி பண்ணுறாங்க. சரி, அதனால் எல்லாருக்கும் தெரிட்டுமே, ஃபிலிமை காட்டு சுத்தாதீங்க அப்படின்ற போல ஒரு பாட்டு இது. பாட்டு வரிகள் அப்படியே சொல்லுங்கன்னு சொல்லுங்க. அந்த பாட்டு வரிகள் அப்படியே கொஞ்சம் சொல்லுங்க, புரியுற மாதிரி. அதான் ஃபிலிமை காட்டுன்னு சுத்தினுக்கிறான் பில்லாப்பி புள்ள பிதிரு கோபாலு. அப்படின்னா என்னது? அப்படின்னா என்னன்னா பில்லாப்பி புள்ள பிதிரு கோபாலு. பில்லா வரலண்ணே, வரல. அது எப்படின்னா, அதான் இப்போ நம்ம சும்மா சொல்றோம் இல்லையா, நம்ம கூட உட்காந்து நம்ம புள்ள பாயுவேன் அப்படின்னுவோம். அந்த மாதிரி பில்லாப்பி புள்ள பாயுது அப்படின்னு இவன் வந்து சும்மா பில்லா ஓட்டுனுக்கிறான். நம்ம கிட்ட வந்து ஒரு பாட்டு ஏதோ ஒரு ரீச்சில் போயிடுச்சு, ஆனால் இவன் ரொம்ப பண்ணுறான் சொல்லிட்டு நம்ம ஃபன்னா பேசுவோம். அது மாதிரி ஒரு ஃபன்னான வார்த்தை தான் இது. ஃபிலிமை காட்டுன்னு சுற்றி நகரான் பில்லா பீப்புள்ள பிதிரு கோபாலு. அந்த சும்மா ஒரு லக்கில் ஹிட் ஆகிட்டு நம்மகிட்ட வந்து அவன் குசினா போடுவான் நம்மகிட்ட, எப்பா நீ நான் பார்த்துக்கலாமா அப்படின்ற போல. ஆனால் தான் லவடாலு உர்றான் சவடாலேன்னு போட்டிருப்போம். ஓ, காக்கா இப்பதான் புரியுது. காக்கா பூச்சின்னு சுத்தினவெல்லாம் காணாம போயிட்டா காணாந்துருன்னா
இப்போ ஒருத்தர் ஹிட் ஆகுறாருன்னா ஆ, அவரோட போய் ஒரு மாதிரி முயற்சிப்பாங்க எல்லாரும். ஆமா. முயற்சின்னு அப்ப நம்மள பறந்துடலாம் இவங்க கூட சேர்ந்து ஆ, அப்படின்னு பார்த்தா அந்த மட்டும் நம்ம துண்டா உயிர்ந்து கிடக்கும். அவங்க கூட எல்லாம் செதறி போயிட்டு இருப்பாங்க. ஓ, ஆமா, காக்கா பூச்சி சுத்தினவங்க காணாம போயிட்டாங்க. காணாதது வரனா அதுக்கு தான் மீனிங். ஆஹா. மங்கனை மக்கி விட போறோம்னா மங்கனா மங்கனை மக்கி விட போறோம். மக்கி விட எப்படின்னா நம்ம கலாய்க்க போறோம்னு அர்த்தம். ஓ, எப்படின்னா அதான் இந்த மாதிரி காக்கா பூச்சின்னு போனி இப்போ உனக்கு யாருமே இல்லையே இப்ப யாருக்குறா கூட அப்படின்னு நம்ம கலாய்க்கிறோம் அவங்கள. அதான் அது கான்செப்ட். அப்புறமேட்டு உங்களுக்கே தெரியும், வா வந்து கதையை கத்துக்கடா, உன் ஜோக்க நிறுத்திக்கடா, இனிமே எங்க ஆட்டம் தான் நம்ம கம்முன்னு ஓரம் ஒத்திக்கடான்ற போல. சூப்பர் சூப்பர் சூப்பர், செம்மையா இருந்துச்சுல்ல. ஸோ சூப்பர் கேகே நகர் ஜீவா. இப்போ வந்து ரொம்ப நல்லா பாடுறீங்க. இதோடைய அந்த அஸ்திவாரம்னு சொல்லுவாங்கல்ல, ஆமா அதோட பேஸ்மெண்ட் வந்து எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க, மக்களுக்கும் அப்படியே சொல்லுங்க. இது எப்படி உங்களுக்கு இந்த எண்ணம் வந்தது? ஏன் லிரிசிஸ்டா ஆகணுன்ற எண்ணம் உங்களுக்கு வந்தது? கானா ஏன் சூஸ் பண்ணுன்ற எண்ணம் வந்தது? இதோட அந்த இது பேஸ்மெண்ட்ல இருந்து அப்படியே கொஞ்சம் சொல்லுங்க. கானா ஏன் சூஸ் பண்ணதை விட கானா எப்படி என்ன சூஸ் பண்ணிட்டு தான் சொல்ல முடியும். ஏன்னா கானா உங்களே சூஸ் பண்ணிருக்கா? அப்படியே நினைக்கிறேன் நம்ம கடவுள் அன்பால. கண்டிப்பா. ஏன்னா இப்ப நம்மளே சூஸ் பண்ண வந்தா அது எவ்வளவு தூரம் தெரியல. நம்ம கானா லவ் பண்றோம், அது திருப்பி நம்ம லவ் வந்து லவ் யூ டூ கானா. ஆனா தான் நம்ம இவ்வளோ அவன் தூரத்துல இருக்கிறோம். கடவுள் தான் காரணம். எப்படின்னா நான் ஒரு 7வது படிப்பேன். அப்ப எங்க அண்ணன் வந்து விளையாட்டு பேசணும் அப்பல வீட்டுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து எல்லாரும் தெரியும் கோலா ஸ்ட்ரீட்னு ஒரு ஏரியா இருக்குது. அங்க வந்து விளையாட்டு பேசணும் வருவாப்புல வீட்டுக்கு வந்ததும் நான் கேம் ஆடிட்டு எங்க அண்ணன் காணா பாட்டுனுக்கு என்ன இருப்பான் ஓரமா உட்காந்து. ரொம்ப என்னடா இது காணா எல்லாம் பண்ணுறாங்க. நம்ம ஓரமாக பார்ப்பேன், இதான் காணா பாட்டு போகுது நல்லா பாடுறாங்களே எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவன் எங்க விளையாட்ட பேசிட்டு போயிடுவான். நான் உட்காந்து பார்த்துன்னு அப்புறம் இல்லை பாஸ்வேர்ட்லாம் போட்டு. அண்ணாவும் கானா சிங்கர்? இல்ல அவர் சிங்கர். அவரு கானா இப்ப பிடிக்க மாட்டேங்குது யாருன்னு தெரியல. ஆனா ஃபர்ஸ்ட்லாம் கேட்டுனாலா அப்ப இல்ல வீட்டுல கரண்ட் போயிடும். நான் இங்க 10 நிப்பேன், அண்ணன் 10 நிப்பான். இங்க பீரோ இருக்கும், அவன் 12 பேர் மோளை வச்சு கிடப்பேன். அப்போ அவன் 7வது படிக்கும் போது. இப்போதான் வந்து இப்ப சில பேரை பார்த்து எங்க அண்ணன் நீ கானாக்கே போவாத அப்படின்ற போல சொல்றாரு. அப்பெல்லாம் நான் சப்போர்ட் பண்ணுவா போல. இப்போதான் இப்போ உங்க அண்ணன் சப்போர்ட் பண்றாரா? இப்போ ஏதோ ஓரளவு சப்போர்ட் பண்றாரு. நம்ம இன்னும் கூடி சீக்கிரமா அப்பெல்லாம் சப்போர்ட் பண்ணுவா போல. கண்டிப்பா கண்டிப்பா. லிரிக்ரேட்டரா எப்படி ஆகணும்னா ஃபர்ஸ்ட் வந்து 8வது படிக்கும் போது எனக்கு ஆசை வந்துச்சு. அந்த 7வது படிக்க பீரியட்ல வந்து ஓகே கானா பாட்டு கேட்கணும்னு ஒரு ஆர்வம். 8வது 9வது படிக்கும் போதெல்லாம் நம்மளே பாடினா எப்படி இருக்கும் சொல்லிட்டு ஸ்கூல்ல பாடுவேன். ஸ்கூல்லலாம் பாடும்போது பசங்க மிஸ்லாம் சொல்லுவாங்க, நல்லா பாடுறியாடா பாடுறான்னு. அவன் எனக்கு ஸ்பெஷல் கிளாஸ் வைப்பாங்க ஸ்கூல்ல வச்சு நீ பாடு அப்படின்னு எல்லாரும் போய் விட்டுருவாங்க. நம்மளோட உட்கார வைப்பாங்க, பாடி என் பேர் வச்சு பாடுன்னுவாங்க. மிஸ் பேர் சாந்தி. ஆமா அந்த மிஸ் சப்போர்ட் பண்ணலாம். நான் சும்மா இப்போ நான் ஸ்பெஷல் கிளாஸ்ல வந்து சுண்டல் சாப்பிட்டு பத்துன்னு வைப்பேன். அப்ப வெறுப்பா இருக்கும்போது ஆமே இதுக்கு பெயர் தான் சாந்தின்னு ஒரு பாட்டு. அப்போ அது சினிமா பாட்டு. நம்ம கானா பாட்டுல சும்மா மோலாசின் பாடும்போது அந்த மிஸ் அப்படியே அட்ராக்ஷன் ஆகிட்டு இருக்கிறாங்க. என்னப்பா இப்படி பாடுறப்பா அப்படின்னு, என்ன கிளாஸ்ட்டு பாடுறியா அப்படின்னு. அதான் இப்படிப்பட்ட ஒரு நல்ல உள்ளங்கள் வந்து சப்போர்ட் பண்ணவோ நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை. ஓகே எல்லாம் சப்போர்ட் பண்றாங்களே, அப்ப நம்ம முயற்சி பண்ணா நம்ம வர முடியும் போல சொல்லிட்டு ஒரு 9வது 10வது அந்த பீரியட்ல வந்து அதை பாட்டு பாடணும் சொல்லிட்டு ஒரு ஆசையாச்சு. ஒரு சிங்கர் கிட்ட போனேன். சிங்கர்கிட்ட போயிட்டு இது மாதிரி நான் பாட்டு பாடணும்னு நினைக்கிறேன். அவங்க தான் உங்க குருநாதரா? அவர் வந்து கேகே நகர் ஜீவா. எப்படின்னா அவதான் பாட்டு எழுத வந்து இதா பல்லவிதா சரணன்னு சொன்னா போல. அவரு தான். அவர் வேசப்பாட்டுல இருக்காரு, நிறைய பாட்டு தெரியும். அவர் நிறைய பாட்டு இட்டு கொடுத்துருக்காரு. நான் ஒரு இடம் கூடும், அப்புறம் நான் மிஸ். ஆமா இந்த பாட்டுலாம் அவர் தான் இட்டு கொடுத்துருக்காரு. அவர்கிட்ட போகும்போது நான் போனது வந்து ஒரு பாட்டு எனக்கு பாட்டு எழுதித்தாங்கன்னு போனேன். ஆனா நான் கூட நான் பையன் நிற்கும் போது இப்போ நல்லா எழுதுறாங்க, நம்ம அப்போ ரைட்டரா எல்லாமே. இப்போ இந்த சிவகார்த்திகை படம் கூட பார்த்துருப்பீங்க, அந்த நான் பேசாம ஆசீர்வாதி ஆயிட்டா, நான் பேசாம இதுவும் ஆயிட்டா அந்த போல யோசிக்கும் போது நான் யோசிக்கிறேன். அப்போ நான் பேச நம்ம சிங்கர் ஆயிடலாமா இல்லை ரைட்டர் ஆயிடலாமா அப்படின்னு போது மைண்ட்ல ஓகே நம்ம சூஸ் பண்ணுவோம். நம்மளுக்கு பிடிக்கும். ஏன்னா இப்போ அதுவும் நம்மளுக்கு பிடிச்சா ஆமா ஜாயினி, இல்லைன்னா பெயின்னு சொல்லிட்டு சுத்தி நின்றேன். இது டயலாக்லாம் சரி அப்படின்ற போல சுத்திட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் பாட்டு எழுதிட்டு ஒரு சிங்கர்கிட்ட போனேன். சிங்கர் பேர் வேணா, அந்த சிங்கர்கிட்ட போறேன். நீ சூப்பரா எழுதுறப்பா, இன்னும் கொஞ்சம் பெட்டரா நீ உன்னை இது பண்ணிக்கோ, அப்பதான் இன்னும் நீ உன்னை மெருகத்தினாதான் இன்னும் உனக்குள்ள இது வரும், நிறைய லைன்ஸ் நிறைய பாரு, நிறைய கத்துக்கோன்னு சொல்லும் போது ஓகே ஏன்னா ஃபர்ஸ்ட் படிக்கட்டு சொல்லுவாங்க எல்லாரும் வெற்றி முதல் படி தோல்வின்னு. ஆமா எனக்கு ஃபர்ஸ்ட் ஆமா தோல்விதான். ஓகே பரவாயில்ல நான் போட்டேன் மனசுல. ஓகே
அது தோல்வினா இருந்துட்டு போட்டோம் பரவாயில்ல, நம்ம முயற்சி பண்றதை பண்ணுவோம். நம்ம கிட்ட என்ன, நம்ம காசு இல்லை பணம் இல்லை, உடனே ஒரு நம்பிக்கை மட்டும் இருக்குது. நம்பிக்கை வச்சு ஓடுவோம், முயற்சியை தேடுவோம்னு ஒரு தேடல். அப்புறம் எல்லா வளர்ந்து வர சிங்கருக்கெல்லாம் எழுதி கொடுப்பேன். சூப்பர் ஜீவா. ஸோ உங்களுடைய அந்த பயணம் வந்து ரொம்பவே அழகா இருந்தது. இன்னும் இப்போ நிறைய பேருக்கு நீங்க சாங்ஸ் எழுதி கொடுத்துருக்கீங்க இல்லைங்களா? அந்த அந்த சிங்கர்ஸ் பேரெல்லாம் உங்களுக்கு அப்படியே கொஞ்சம் சொல்லுங்களேன். எந்தெந்த சிங்கர்ஸ்க்கெல்லாம் நீங்க வந்து லிரிக்ஸ் எழுதி கொடுத்துருக்கீங்க? நிறைய தம்பிங்க எழுதி கொடுத்துருக்கேன். நிறைய பேர் தம்பிங்க இருக்காங்க நம்ம கூட. நிறைய தம்பிங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட்ல நான் வந்து ஸ்டார்டிங்கே நான் வந்து நிறைய பேர் சிங்கர்ல எழுதுவேன். அவங்க பேர் போட மாட்டாங்க. ஒரு ஒரு ஸ்டாண்ட்ஸ் எழுதி கொடுத்துருப்பேன். அது வந்து பக்கத்தில் பேர் போட யோசிப்பாங்க. அப்படின்னும் போது என்ன இவங்க நான் பேர் கூட போட யோசிக்கிறாங்களே, இது நம்ம ஒரு வளர்ந்து வர பசங்க எதுனா நம்ம பேரை ஃபுல்லாக போடுவாங்க, நம்ம பாட்டு ஃபுல்லாக எழுதி கொடுத்துலான்ற போல ஒரு மைண்ட் செட்டு. அப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தர் ரெட்டிஸில் இருக்காரு. அவர் இப்போது உடம்பு சரியில்லாதால இப்போ பாட்டு விடுறதில்லை. இப்போ சரத்துன்னு ஒரு ஃப்ரெண்டு, அவருக்கு எழுதி கொடுத்தேன். அப்புறம் வேலூர் தீனா, நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நான் பேர் சொன்னேன், இப்போ நான் 1-2 பேர் விட்டேன்னா தப்பாயிடும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சொல்லுவோங்க ஆனா பிரவீன், அவர் நம்ம முக்கியமான தம்பி. அப்புறம் கேகே நகர் குல்லா, கேகே நகர் சீமா. என்னன்னா நான் வெளியே பார்த்து போர் வச்சதால சரி நம்ம ஊர்ல இருக்கிறாங்க, அப்போ நம்ம அவங்கள வளர்த்து விடலான்ற. ஆமாம், இந்த 3 பேர் தம்பிங்க ரொம்ப முக்கியமான தம்பி. அப்புறம் எல்லாருக்கும் தெரியும் ஆனா தாமஸ் அண்ணா, மாங்கல்புள்ள விக்கி, அப்புறம் ரெட்டிஸ் கானா கோகுல், அவங்களாம் நிறைய பேர் எழுதியிருக்காரு. பேர் விட்டுருந்தா மன்னிச்சிடுங்க. ஆனால் ஆமாம், ரொம்ப ஹிட்டான பாட்டுனா ஃபர்ஸ்ட் பாட்டு வந்து வாங்கல்புள்ள விக்கிக்கு வந்து ஒரு கிசால சொல்வது கண்ணுன்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டு ஃபர்ஸ்ட் அப்படி பாடி காமிச்சிருந்தீங்களா? பாடுங்க. கிசால சொருவது கண்ணு காரணம் ஜாயிண்ட் ஒண்ணு, அபால வச்சண்டா வாங்க வீடு இருந்தா குத்துட்டு போங்க, நாங்கல்லவ தேடுனேன் எப்ப காடிய பெரட்டினே, தடிங்க வந்துட்டாங்கோ என்ன துரத்தினே, மறுநாள் டம்மு வாங்க முஞ்சி கையில இல்ல, புச்சுன்னு வந்துட்டேன் ஆப்பிள் செல்ல, மறுநாள் டம்மு வாங்க மூஞ்சி கையில இல்ல, புச்சுன்னு ஓடியான்ட்டு நோக்கியா செல்ல, கிசால சொரு ஒரு கண்ணு காரணம் ஜாயிண்ட் ஒண்ணு. இந்த பாட்டு தான் ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு பேர் சொல்ற மாதிரி பாட்டுனா வாங்கல்புள்ள விக்கி பாடி இந்த பாட்டு. என்ன பாட்டு வந்து நானா தாமஸ் அண்ணா அந்த அண்ணா பாடி ஒரு ரவுடி பாட்டு இது. அப்போ பண்ணது இது எப்படின்னா, பின்னாடி பேசும் நாயே நீ முன்னாடி பேசுடா, முடிஞ்சா பின்னாடி பேசுறேன்னு தெரிஞ்சா அடுத்த நிமிஷமே உன்னை வயலைய தேடுவேன், கஸ்டடியில உட்கார வச்சு தலையில கொட்டிடுவேன், பின்னாடி பேசும் நாயே முன்னாடி பேசுடா, முடிஞ்சா பின்னால பேசுறேன்னு தெரிஞ்சா அடுத்த நிமிஷமே உன்னை பையிலையே தேடுவேன், கஸ்டடியில உட்கார வச்சு சாப்பா வச்சிடுவேன். சப்பா வச்சிருவேனா? சாப்பானா ஒரு அரை ஒரு இது. அப்போ வந்து சரி. அப்போ இந்த பீரியட்ல வந்து இந்த ரவுடி பாட்டுலாம் ஃபேமஸா போயிட்டு இருக்கு. அப்போ எதுனா பாட்டு இது. அப்புறம் இப்போ ரீசெண்டா என்ன பாட்டு எழுதுனீங்க? ரீசெண்டா வந்து இப்போ பர்த்டே பாயிட்டு அவருக்கு அதை காண தாமஸ் அண்ணா சொல்லிட்டு அந்த பர்த்டே பாட்டு கூட சில பேர் தெரியும். அதே ஒரு பாட்டே பாடிருக்கீங்களா? கழுத்துல ரூபா நோட்டு மாலை மஜா பண்ணி கொண்டாட போறோம் அண்ணன் பிறந்த நாள், யாரையும் பார்க்கல அண்ணனை போல, அண்ணன் ஒண்ணு சொன்னா நான் ஒண்ணு ரெண்டா வேலை, வள்ளலுக்கு தப்பு கொடுக்கோ தங்கம்மாடா, பார்வையில காட்டு ராஜா சிங்கம்மாடா, கண்ணாலேயே கதைய நான் உத்த கருப்பு கொள்ளாடா, மாசா கருலத்தா என்றியாச்சா அண்ணன் பில்லாடா, பில்லா 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 எங்க அண்ணன் கருப்பு கொள்ளா எங்க அண்ணன் கருப்பு கொள்ளா, சிக்கோ நான் சேர்ந்து விடுவோம் ஊரா மூட்டு தம்பிங்க எல்லாம். இந்த பாட்டு இப்போ யாருக்கு பர்த்டே வந்தாலும் இந்த பாட்டு ஸ்டேட்டஸ் போடுறாங்க. இப்போ ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நம்ம அண்ணன் பாட்டு பண்ணோம் அப்படின்னு கேக்குறாங்க. நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. லிரிக்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. இந்த மெட்டு டியூன் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எப்படி நீங்க அதுவும் நீங்களே தான் பண்ணுவீங்க? இல்ல இவ வேணா பாட்டு கேக்குறாங்க நம்ம கிட்ட, இந்த பாட்டு வேணும் ஜீவா, நீ எதனா கெட்டா இருக்கும் இந்த மாதிரி பாட்டு நீ எழுதுன்னு சொல்லுவாங்க. நான் ஃபர்ஸ்ட் கேட்பேன் அவங்க கிட்ட, உங்களுக்கு என்ன ஐடியா இருக்கா, என்ன டியூன் சொல்லிட்டீங்களா இல்லை நானே போடுவா, இல்லை நீங்க என்ன சஜஸ்ட் பண்ணுங்க நான் அதை போடுறேன், என்ன மாதிரி பாட்டுன்னு ஃபர்ஸ்ட் கேட்டுப்பேன். அப்புறம் அதான் டியூன் சொன்னா நம்ம அதில் போடலாம், இல்லை நீங்களே பார்த்துக்கோன்றோம் சில பேர். ஓ, டியூன் அவங்களே சொல்லுவாங்களா?
சில விஷயங்கள் சொல்லுவாங்க, சில விஷயங்கள் வந்து நீங்களே போட்டுக்கோங்க, உங்களுக்கு தெரியும் இல்லையா, நீங்கள் நிறைய பாட்டை எழுதிருப்பீங்க, உங்களுக்கு தெரியாது இருக்காது, நீங்கள் என்ன டியூனை போட்டு நீங்களே ஒரு லிரிக் வச்சு தாங்க, பாட்டு இந்த மாதிரி லவ் பாட்டு ஜாலி பாட்டு அவங்க சொல்கிற ஒரு ஜேர்னியில் நம்ம எழுதி கொடுத்துருவோம். இந்த நீங்கள் டிஸ்கஷன்லாம் பண்ணுவீங்கல்ல இந்த லிரிக்ஸ் எழுதும்போது நல்லா கும்பலாக உட்காந்து, அப்போ என்னெல்லாம் ரகலை நடக்கும், என்ன கலாட்டா நடக்கும், அது எப்படி இருக்கும் அந்த அனுபவங்கள்? மோஸ்ட்லி நான் சிங்கர் பாட்டு எழுதும்போது நான் லைனில் வச்சுக்க மாட்டேன். எப்படின்னா லைனில் ஃபோன் காலில் வச்சு பாட்டு எழுதி வச்சுக்க மாட்டேன். ஏன்னா நம்ம ஒரு வைப்பில் இருப்போம், நம்ம வைப்பில் விட்டாலும் இப்போ நம்ம நல்லா எழுதுவோம். தனியாக உட்காந்து எழுதுவீங்களோ? தனியாக இருக்க மாட்டேன். எப்படின்னா இங்கேருந்து இப்போ நான் வேலைக்கு முக பேர் வேலைக்கு போகிறேன், அங்கே போகிறதுக்குள்ள ஒரு பல்லவி முடிஞ்சிடும். போகிறதுக்கு எது வேலையிலேருந்து அங்கே வீட்டிலேருந்து வேலைக்கு போகிறதுக்குள்ள பல்லவி முடிஞ்சிடும். நேற்று கேட்டிருப்பாங்க, நேற்று நைட்டு கேட்டிருப்பாங்க, சரி காலைல பார்ப்பேன் மெசேஜ், ஓகே கேட்டிருக்காங்களா, ஓகே அப்போ நம்ம இந்த ப்ராஜெக்டை பண்ணலாம் சொல்லிட்டு இங்கேருந்து காலைல வேலைக்கு போகிறதுக்குள்ளே ஒரு பல்லவி முடிஞ்சிடும். அங்கேருந்து நைட்டு தான் வீட்டுக்கு, அங்கே நைட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள ஒரு சரணம், வீடு சாப்பிட்டு தூங்கும்போது ஒரு சரணம், அதை நைட்டு ஒரு நாளே பாட்டு முடிஞ்சிடும். இந்த விக்கி ஆமாம் என் ஃப்ரெண்டா அவர்கிட்ட மட்டும் நான் பண்ண நைட்டு ஃபோன் பண்ணிருவேன். நாங்கள் எப்பவுமே நைட்டு லவர்ஸ் மாதிரி இருந்தாங்க. ஆமாம் நைட்டில் ஃபோன் பேசி நிறைய பாட்டு எழுதினு 3-4 பாட்டுலாம் நம்ம எழுதினப்போம் நைட்டில். ஏன்னா நைட்டில் நம்ம தூக்கம் வராது, நான் வேலைக்கு வர மதியம் போகிறதால நைட்டு ஃபுல்லாக ஃபோன் பேசிட்டு அவன் காலைல ஃபுல்லாக தூங்கிட்டு மதியம் எழுந்து போயிடலாம் வேலைக்கு. ஆமாம் அப்படின்னும் போது இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணிட்டே தான் இதையும் பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன வேலை பண்ணுறீங்க? நான் ரீட்டைலில் இருக்கேன். ரீட்டைலில் இருக்கீங்க? ஓ சரி, ஓகே ஓகே. விக்கிக்கு மட்டும் தான் நான் ஃபோன் பண்ணி நீ லைன்லேயே ஏறா உனக்கு என்ன மாதிரி வேணும் சொல்லு, நான் அவன் சொல்லுவான் இல்லைடா நீயே போடு, நீ போகிறதே நல்லா தான் இருக்கும், போடுன்னு. இல்லை நீ இருந்தால் எனக்கு ஒரு வைப்பாக இருக்கும், நான் ஒன்று சொல்ல நீ சிச்சாலே போதும், நீ சிச்சா அப்போ எல்லாம் சிச்சிருவாங்க அப்படின்னும் போது நான் ஒன்றும் போட சிரிப்பான். ஓகே அப்போ இது ஃபிக்ஸடு, இது ஃபிக்ஸடு. அவங்க சிரிச்சாங்கன்னா அது இட்டு. ஆமாம் அவன் சிச்சானா பாட்டு நல்லா இருக்கும். இப்போ அப்படிதான் ஒரு பாட்டு இன்னிக்காரங்க பாட்டுன்னு நினைக்கிறேன் அது. அம்மா வேற ஒருத்தன் கூட எங்க அம்மா என்ன குட்டி வைக்கிறாளா, வேற ஒருத்தன் கூட எங்க அம்மா என்ன குட்டி வைக்கிறாளா, காஃபியை குத்துட்டு வான்னு சொல்லிட்டு வர மன்னிக்கிறாளா. இந்த பாட்டு வந்து சீச்சி மேரா சிச்சங்கி ஒரு பாட்டு போல, அது ஏதோ ஒரு பெங்காலி பாட்டு பாடிக்கிறாங்க, அது நம்ம ஆள் பாடினா போல, அது 3 மில்லியன் வியூஸ் போச்சு. அதான் அந்த பாட்டு வந்து மற்றவங்க ரீமேக் பண்ணி விட்டுருக்காங்க. ஆனால் விக்கி போட்டது வந்து ஒரு என்ன சொன்னா, நான் அந்த பாட்டு கேட்டது இல்லை. இப்போ விக்கி ஒரு பாட்டு கேட்குறான்னா அந்த பாட்டு ஃபர்ஸ்ட் நான் கான்செப்ட் பார்த்துப்பான். இப்போ அந்த பாட்டுல வந்து அவங்க அம்மா வேற ஒருத்தர் கூட கல்யாணம் பண்ணி வைக்கிறதா இருக்கும், நம்ம லவ் பண்ண நம்ம துண்டா மாட்டின்னு வருவாரு சதாசிவம் மாதிரி வரும்போது என்ன சொல்றான், இந்த மாதிரி மச்சான் வந்து அவங்க வேலைக்கு போயிடுறாப்புல, அவங்க வேலைக்கு வெளியே போயிடுறாப்புல, அந்த கேப்ல வந்து அவங்க அம்மா வந்து ஒருத்தர் கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க, இதான் கான்செப்ட் அப்படின்னு அவரே சொல்றாரு, இதான் கான்செப்ட் நீ போடுங்க. நான் போட்டேன், விக்கி சிரிச்சிட்டான், ஓகே சூப்பரா நீயே சிரிச்சிட்டா அப்பெல்லாம் சிரிப்பாங்க போது சொல்லிட்டு நான் போட்டு கொடுத்துட்டேன். ஆமாம் போட்டு ஒரு நாளோ இல்லை 2 நாளோ 3 மில்லியன் போச்சு. அப்புறம் பொங்கல் பாட்டு நிறைய பாட்டு. இப்போ நாளைக்கு இனிமேல் தான் பாட்டு தைப்பூசம். ஆமாம் இன்னைக்கு கொஞ்சம் பிஸினால இன்னைக்கு பண்ணல, ஏன்னா இன்னைக்கே ஒரு பாட்டு பண்ணுறப்பாப்புல. நாளைக்கு எதனா ஒரு ப்ரோக்ராம்னா முன்னாடி சொல்ல மாட்டாப்புல, நாளைக்கு ப்ரோக்ராம்னா நைட்டு ஃபோன் பண்ணுவார், இந்த மாதிரி நாளைக்கு இது மாதிரி போகிறேன், இந்த மாதிரி பாட்டு இந்த மாதிரி, ஆமாம் இந்த மாதிரி வேணா இதான் கான்செப்ட் அப்படின்னு. நீங்கள் ஒரு நைட்டில் முடிச்சு கொடுத்துருவீங்க? ஒரு நைட்டில் அவன் விக்கி இருந்தாலே ஒரு நைட்டில் இல்லை 1 ஹவர் எழுதிடலாம், அந்த வைப்னஸ். நல்ல வைப் போல 2 பேரும். ரைட்டு ஜீவா, நீங்கள் பேசுனீங்க, இவ்வளோ நேரம் பேசுனதில் உங்கள் ஃப்ரெண்டு விக்கியோட பேரை நீங்கள் மூச்சுக்கு 300 தடவை சொல்லிட்டீங்க. நானும் அவங்களும் சேர்ந்தா வைப் ஆகிடுவோம் அப்படின்ட்டு ஃபுல்லாக அவர் பேரை தான் சொன்னீங்க. இப்போ ஒரு டெஸ்ட் வைக்க போகிறோம். நீங்கள் இப்போ அவருக்கு கால் பண்ண போகிறீங்க. தூங்கிட்டு இருப்பாரா? நைட்லாம் ஃபோன் பேசியிருந்தாங்க. ஓ நைட்லாம் ஃபோன் பேசுவீங்களா? சரி சூப்பர். இப்போ நீங்கள் அவர் கால் பண்ண போகிறீங்க, அவர் உண்மையாகவே உங்கள் ஃப்ரெண்டாக இருந்தால் இங்கே ஸ்பாட்டுக்கு அவர் வரணும். இந்த மாதிரி டஃப்பான டாஸ்க் கொடுக்குறீங்களே. சரி எப்படி வருவாரா என்னன்னு பார்ப்போம். அப்புறம் மக்களே, வரப்போகிறவங்க வந்து சாதாரண ஆள் கிடையாது. இந்த பிளட் ப்ரெஷர்ன்ற ஒரு டிசீஸ் இருக்குல்ல, அதை வச்சு வைரலான ஒரு பர்சன். அதை லிரிக்ஸு ப்ளஸ் சிங்கர் அவர் தான். உங்களுக்கு சொல்லும் போதே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரத்த கொதிப்பு மாமனாருக்கா மாமியாருக்கா மாமனாருக்கு ரத்த கொதிப்புன்ற பாட்டு எழுதினவரும் பாடினவர் தான் இப்போ வர போகிறார். பாப்பா ஃபோன் எடுக்கிறாரா என்ன? எடுத்துட்டாரா? இல்லை இல்லை. ஹலோ ஸ்பீக்கர்ல போடுங்க. அது ஸ்பீக்கர்ல தாங்க இருக்கு, மைக் கிட்ட வச்சிருக்கேன். ஹலோ யாரா ஜிஜி?
இல்ல மச்சான் இங்க வெளியே வந்துக்கிறேன் மச்சான். எங்க இருக்கு? மச்சான் பருப்பு மேல மிட்டாய் சோகியா வீட்டுல தான். நீ ஏஞ்சிட்டு எப்போ ஏஞ்ச? சொல்லு சிசி இதோ வீட்டுல தான் சொல்லி. சரி இங்க ஒரு இன்டர்வியூ வந்தேன். ஐயோ போயிட்டா. ஆமா மச்சான் இன்டர்வியூ வந்தேன். அதான் உன்னை பாட்டு பாட சொல்றாங்க. நீ இப்போ நீ தூங்கினீங்கல்ல அந்த மாதிரியே ஒரு பாட்டு வேணுமா? நீ தூக்கத்துல பண்ண எப்படி இருக்குன்னு ஃபேன்ஸு கேட்குறாங்க போல. ஐயோ வாய கழுவா அது பாட்டு கேக்குற ஜீவா. அதான் மச்சான் உன் ஃபேன்ஸ் தான் அவங்க கேட்டாங்க போல ரிக்வஸ்டா இது மாதிரி அவர் தூங்கி இருந்தால் எப்படி பாடுவார் தெரியல. எல்லாம் நாங்கள் ஆடி பாட்டுனே பார்த்துட்டோம். அவர் அவன் தூங்கி எப்படி பாடுவார் தூக்கத்தில் பாடினே இருப்பார் போல அப்படின்னு சொன்னாங்க. ஐயோ மச்சான் அது ஐயோ நீதான் அது தூக்கத்திலே ஏதுவே நம்ம அப்படியா பாரு மச்சான். அதை இன்டர்வியூ எடுத்துகிட்டு போயிட்டாங்க மச்சான். நான் லொக்கேஷன் அனுப்புகிறேன். இங்கே வந்து இது பைக்கு ரிப்பேர் ஆயிடுச்சு மச்சான். சரி எங்க இரு? எங்கள் பார்க்கில் உட்காந்துருக்க மச்சான். பார்க்கில் இப்போ தான் இன்டர்வியூ முடிச்சாங்க. ஆமாம் அது அவங்க எல்லாம் கிளம்பிட்டாங்க மச்சான். நான் லொக்கேஷன் அனுப்புகிறேன் வந்து என்ன மட்டும் இட்டுன்னு மட்டும் போறியா? நீங்கள் நைட்டு வரை நம்ம கச்சேரி இல்லை. சரி சரி வண்டி ஆர்டர் பண்ணி நான் வரேன். அடிங்க வந்து புக் பண்ணி போயிடலாமா மச்சான்? பைசா இருக்குதுல அடி போயிடலாம்ல புக் பண்ணி. ஆமா 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 சரி மச்சான் வரேன். மச்சி வரேன்னு சொல்றாரு. என்னங்க பொசுக்குன்னு போய் சொல்லிட்டீங்க? இருங்க வரேன். அப்பதான் அந்த இன்ட்ரெஸ்ட்ல வருவான். மச்சான் கூப்பிடுறாங்களா வரானா இது பண்ண மாட்டான். அப்படியா? ஆமா அது அர்ஜென்ட் போல கூப்பிடுறான்னு சொல்லிட்டு அப்பதான் ஸ்பீடா வருவா போல. வா மச்சான் வா வந்துட்டுக்கிறியா? ஐயோ வா ஏன்டா இப்படி பண்ற? உட்காருங்க நான் உட்காருங்க. வணக்கம் விக்கி. இன்டர்வியூ போயிட்டு இருக்கு. ஆக்சுவலி அவரு மாத்தி சொல்லிட்டாரு. சரி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கீங்களா? இவரு மூச்சுக்கு 3 தடவை உங்க பேர் தாங்க சொல்றாரு விக்கி விக்கின்ட்டு. ஆனாதான் சரி வர வச்சோம். உங்க வைப் எப்படி மேட்ச் ஆகுதுன்னு மக்கள் பாக்கணும். ஓகேங்களா? நம்மளுக்கு வந்து வைப்புனாலே ஆமா நம்மளால ஏதுனா தான் நம்மளுக்கு யாரும் தப்பா எடுத்து வேணாம் நம்ம பேசிட்டு. ஆமா ஸ்பான்சரே கேட்டாலும் சரி. ஆமா ஜீவா எதுனா தான் அந்த ஒரு பாட்டோட ஆமா இது இருக்கும். ஒரு கிக்கு ஒண்ணு இருக்கும். ஒரு இது இருக்கும் கிடைக்கும். நம்ம சொன்னதை அப்படியே எழுதிடுவான். அங்க போற ஆலமரம் பேய பார்த்தா ஜுரம் வரும். அந்த சீன்லாம் இல்ல நம்மளால ஏத்துனாலே அந்த மாதிரி இருக்கும் பயணமா. ஆமா ஆனாலும் ஆமா சிரிப்பு வந்துடும். எனக்கு சிரிச்சானே தெரியும். சிரிச்சு அதை நம்ம வீடியோ போனோமோ அதை பார்க்கும் போது நம்மளுக்கும் சிரிப்பு வரும். அப்போ குழந்தைங்கன்னா அது கிட்ஸ் எல்லாம் பார்த்து ஆமா அதுதான். அதனால தான் ஆமா அவனுக்கும் பிடிக்கும் நம்மளுக்கும் பிடிக்கும். ஆமா ரத்த கொதிப்புன்ற அதாவது ஒரு நோய் இல்லாது அதை வச்சு நீங்க ஒரு பாட்டு எழுதி அதை பட்டி தொட்டி எல்லாம் பறக்க விட்டு இன்ஃப்ளூயன்சர்ஸ் கிரியேட்டர்ஸ் எல்லாம் அதே தான் யூஸ் பண்றாங்க. ரத்த கொதிப்பு ரத்த கொதிப்பு. ஆமா எனக்கு ஒரு டவுட், ஏன் மாமனார்னு வச்சீங்க மாமியார்னு வைக்காம? இல்ல 2 பேரும் வச்சுட்டுமே அது பாட்டு வரும்போது. ஆமா பிக் பாஸ் பார்க்கும் போது தான் அந்த ஐடியா வந்தது. ஆமா அப்படிங்களா? பிக் பாஸ் பார்த்துனேன் போது ஆமா நான் சில பல சூழ்நிலை மாட்டினேன். வேற யாருன்னா வந்து டிப்ரெஷன்ல அப்படியே உடங்கிட்டு போய் உக்காந்துட்டு இருப்பாங்க முடங்கி. ஆனா நம்மளுக்கு அதெல்லாம் பிளாஸ்ட் ஆகுறாம சும்மா இப்படி பார்த்துனே இருந்தேன். பார்த்தா ரத்த கொதிப்பு ரத்த கொதிப்பு என் மாமனாருக்கு ரத்த கொதிப்புன்னு சிரிப்பு வந்துச்சு. சொல்ல போது ஓடிடலாம் 2 பேரை சேர்ந்து. ஆமா 4 பேரை சேர்ந்து ஓடிடலாம். நம்மளுக்கு பார்த்து அவங்க ஓடிடுவாங்க. டமாலி பாட்டுல வெடிக்கிறா போல அப்படின்னு அந்த மாதிரி. ஆமா முஸ்லிம் சும்மா ரத்த கொதிமா மாமனார் ரத்த கொதி ஒச்சக்கல்ல உண்ட கல்ல பொறுப்பி ஃபீவர் வந்தா குடி சிறப்பு மஜாவாகுது. மைக்க பொடி மங்கன செருப்பால் அடி மூக்குல டிஎஸ் பொடி மூலையில ஏறிட்டேன் நிடி அந்த மாதிரி வைக்கும். ஆமா சிரிப்பா இருந்தது. நம்ம இது மொக்கே இவன் போட்டா பயணமா இருக்கும். வச்சுன்னு பேசலாம் இல்ல. நான் எப்பவுமே அப்படிதான் சொல்லுவேன். நிறைய பேர் இருக்காங்க யாருன்னா அதான் சொல்றேன். ஐயோ காலைல ஊந்து கேக்குறேன். நிறைய பேர் லைட் இருக்கிறீங்க தப்பா எடுத்துட போறீங்க. எனக்கு இதுவாகவே பிடிக்கும். அதனாலதான் பிடிக்கும். ஆமா செம்மையா இது பண்ண. இவனுக்கும் ஆளுக்கும் சம்மந்தமே இல்லை. பாட்டு எதுனா ஆபீசர் போல இவன் வந்து பாட்டு. ஆமா நம்ம தான் பரவாயில்ல. ஆமா நீங்க உங்களை பத்தி இந்த மூஞ்சி பார்த்தா கானா பாடப்பா இது. ஆமா நிறைய பழக்கம்லாம் பண்ணுவான் போல அப்படின்லாம் நினைப்பாங்க நம்மள. ஆனா இவனை பார்த்தா எப்படி இருக்கிறான் புலியார் போல எப்படி இருக்கிறான் பாருங்க. ஆமா அந்த மாதிரி நம்ம பாலு. ஆனா நானே கேட்பேன் எப்படி மச்சி ஆமா உனக்கும் கானாக்கும் எங்கேயோ குதடா அப்படின்ட்டு. ஆனா 8th எல்லாம் அப்பா டம்மா டிப்பி டப்பா டிப்பி டப்பா டிப்பினும் இப்பதாங்க தெரியுது இவரு ஏன் இவ்வளவு வைப் அந்தாலே செம்மையா இருக்கும். ஆமா இன்னும் நிறைய சாங் ஆமா வந்துன்னு இருக்கு. லவர் சாங் எல்லாம் வந்துன்னு இருக்கு. ஆமா சூப்பருங்க சூப்பர். ஒன்னு சொன்னா அது சின்ன பின்னமா இது போனா நான் யாரையும் இன்னும் நிறைய பேரை பார்க்கல. இன்னும் பார்க்க வேண்டியது இருக்குது நிறைய பேரு. ஆனா நான் பார்த்தேன். ஆமா யாரா இவன் இப்படி போடுறான். ஆமா
போன் நான் அல்லோ அல்லோ டேப்பு நான் காசல்லோ நம்மள மொக்க பண்ணா பண்ணின்னு போட்டோம் வேஸ்ட் ஆன ஃபெல்லோ. ஆமா எக்ஸ்கியூஸ் மீ அல்லோ அல்லோ உன்னை இல்ல செல்லம் நம்ம கூப்பிட்டதுக்கு பயந்தா கோயந்தா அதான் நம்ம பலம். இப்படிங்க ஆமா கடவுளுக்கு குத்த ஆண்டில பையனை குத்திட்டேன்ப்பா காண்டில ஓப்பன் நான் சொல்றேன் மச்சான் நான் எவனையும் வந்து நோண்டல புறம்போக்கு லேண்டில வாண்டு தூண்டுதுடா தூண்டல சுறா மீனை பூச்சிடுவோம் நாங்க வச்சுனுக்கிற தூண்டில குழக்கம் என்ன குழம்பு அடையாள மூஞ்சில பெருசா தயம்பி பாத்திரம் கைவ சிங்கி நாங்கெல்லாம் பேஜரான லிங்கி. அது பாடும் போது ஆமா ஐயோ பாடா அந்த மாதிரி தான் நம்மளும் பாடணும் அப்படின்ட்டு ஒரு இது இருக்கும். ஆமா இப்போ நிறைய பேரை பாக்குறோம் அந்த ஒரு இது இருக்க மாட்டேங்குது பவர். ஆமா அது ஆமா நம்மளே சில பாட்டெல்லாம் தவறா பண்ணோம். ஆமா இப்பெல்லாம் அப்படி பண்றது இல்லையா. ஆமா கேட்ட உடனே டமால் இவனை போல தான்டா பண்ணோம் அப்படின்ற ஒரு இதுவை புரியணும். அந்த எந்த பாட்டு உங்களை அப்படி தூண்ட வச்சுச்சு உங்களை போலதான் நம்ம ஆளு ஆமா போட்டாலே ஆமா யாரு அரைகுறை நாரு முகா சிக்கத்தை குத்துட்டு வாங்குறான் ஜாகா அது ரெடியா என்ட்ரியாச்சா ட்ரெண்டிங் இல்ல நம்ம தாண்டா மச்சான் டேய் மச்சான் ஆல்பி போல அலையாதே யாரு எவருன்னு தெரியாது வெயிட் பண்ணி சாங்க விட்டா ஒரு பாட்டி எல்லாம் ஆயிட்டா சோமிட்டா கஷ்டப்பட்டு வளர்ந்து வந்த ஆளுக்குன்னு தான் சொல்லுவான் எப்ப உதவின்னு போய் கேட்டு பாரு குட்டப்பட்ட தள்ளுமா தள்ளுவா 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 ஒரே பக்கம் வீசா அதுடா மானவரியா புயலு எப்ப ஆற விட்டு சுர உருது அதான் விக்கி ஸ்டைலு எப்ப அதான் என்னோட ஸ்டைலு எப்ப அதான் விக்கி ஸ்டைலு அவள்தான்ப்பா. இந்த மாதிரிதான் ஆமா நிறைய ஆமா பயங்கரமா இருக்கும். ஆமா வச்சுன்னு பேசுறேன்னு சில பேர் தப்பா நினைக்கலாம். ஆமா இவன் கூட இருந்து இவன் ஒட்டின்னு வரான் அப்படின்ட்டு நம்ம ஃப்ரெண்டு மச்சான் ஏய் என்னடா இந்த பாட்டை போட சொன்னா இன்னும் போடாமக்கிற ஜீவா அப்படின்ட்டு பட்டுன்னு பிளாக் பண்றேன். ஆமா பண்றேன் ஆபீஸ் நம்பர்ல இருந்து போனான் எதுடா பிளாக் பண்ண வேலையில ஏறல எதா போயிட்டு அப்படின்னா அது ஒரு இதுவா சொல்லுவான். ஆமா ஆமா போன் பண்ணி சொல்லுவான் ஏறா ஃபர்ஸ்ட் பிளாக் பேசிக்கலாம்டான்னுவான். நான் அந்த மாதிரி இல்லை ஒரு ஆமா அந்த மாதிரி கூட பார்க்கல. ஆமா ஆமா பட்டுன்னு சொன்னான் என்னடா இவன் நம்ம எப்படி பேசுறோம்னா அதுக்கப்புறம் மச்சான் சாரி மச்சான் அப்படின்னு தெரியும் உன்னை பத்தி இங்க கேள்வி இதை போட்டுக்கிறேன் அப்படின்ட்டு போட்டு காட்டுவான். பாட்டு எழுதிருமா நான் கேட்பேன் ஒரு பாட்டு இந்த மதியம் வேலைக்கு போவேன் அப்ப சொல்றோம் மச்சம் இது மாதிரி பாட்டு வேண்டா அப்படின்னு மதியம் ஈவினிங் ஆயிடும் நைட் ஆயிடும் நான் பாட்டு போட்டுக்க மாட்டேன். நாங்கள் கஸ்டமராக வருவாங்க வேலை வருவாங்க பண்ணிட்டு இருப்பேன். ஃபோன் பண்ணி நான் பாட்டு போட்டியா மச்சான் இந்த மாதிரி ஆளிக்கு அந்த பாட்டு நான் போட போறேன் இன்ஸ்டாகிராம்ல போட்டியாடா பாட்டு லிரிக் போட்டியாடா நான் சொல்றது மச்சான் போட்டேன் மச்சான் நான் இல்லைன்னு சொன்ன மாதிரி பிளாக் பண்றான் கட் பண்ணிடுவான் நான் மச்சான் போட்ட மாதிரி சொல்லிட்டு ஆமா எதனா ஏன்னா பாடி விட்டுருவேன் மச்சான் மச்சான் இது என்ன பண்ண ஒரு பேட்ச் போட்டு போயிடுவான் அந்த பேட்ச் போற பேட்ச்னா ஒரு நோட்ஸ் ஒரு லிஸ்ட் மாதிரி இருக்கும். அது போட்டு அனுப்பின உடனே அந்த நம்மளுக்கு படிக்க வேற தெரியாது வாய்ஸ் வேற கேட்பேன் மச்சான் பேட்ச் அனுப்பிச்சிட்டு லிஸ்ட் வாய்ஸ் அனுப்பு மச்சான்னு. ஆனா அந்த வாய்ஸை போனா அந்த பேட்சை பார்த்தா நம்ம பாட ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் பேட்ச் இல்லாமே பாட ஆரம்பிச்சிடும். இவன் எப்படி பாடுறானோ அதை நம்ம கேட்டு நம்ம வாய்ஸ்ல அதை பாட்டு ஆமா அதை ரெக்கார்டிங் போயிட்டு எத்தனை வந்து நீங்க எழுந்த அந்த ரத்த கொதிப்பு பாட்டு இருக்கு இல்லைங்க அது எல்லா பக்கமும் ட்ரெண்டிங் ஆச்சுல்ல அது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு? நம்ம எழுதின இந்த பாட்டு மொக்கா எல்லா பக்கமும் தெரியுது. ஆமா கரெக்ட் தான். நம்ம ஆமா இவனும் சரி நம்ம சரி அங்க இருக்கிறவங்களும் சரி பாக்குறவங்களும் ட்ரெண்ட் ஆகணும்ட்டு எந்த விஷயத்திலும் சில விஷயம் பண்ண மாட்டோம். ஆனா சில பேரு இந்த ஜென்ரேஷன்ல அதுதான் பண்றாங்களே. ஆமா மச்சான் இவன் விட்டான் மச்சான் இவன் அமுக்குறாம ஒரு பாட்டு எழுது பட்டுன்னு எழுது. ஆமா அந்த மாதிரி அதெல்லாம் இல்லை எல்லாம் சிலுவைதான் நான் ஏசப்பா கும்பிடுவேன் அதனால அவரை சொல்றேன் யாரும் தப்பா தெரியுங்க. கடவுளோட கிருபையும் தான் மட்டும்தான் எந்த பாட்டி எப்படி போனோம் நான் உனக்கு கூட்டின்னு போறேன்ப்பா கையை பூச்சி அப்படின்னு நிறைய கஷ்டம் இருக்குது எல்லாருக்கும் இருக்கும். ஆமா லவ்ல பிரச்சனை லைஃப்ல பிரச்சனை எல்லாம் போற இடத்துல காலை வச்சா கண்ணி வெடி அந்த போல ஆமா எல்லாமே இருக்கும். அதை வச்சு நம்ம ஐயோ கஷ்டம் குதிரா ஜீவான மடியில போட்டு வேலைக்கு ஆகாது. ஆமா ஏது ஓடி நம்மளுக்கு வேணும்னா நம்ம தான் போனோம். ஆமா நம்ம தான் பாத்ரூம் போனா நம்ம தான் கைவிடுறோம் அந்த மாதிரி தான். கண்டிப்பா கண்டிப்பா நம்மளுக்கு ஒண்ணுன்னா நம்ம தான் எல்லாமே நம்ம தான். ஆமா பண்ணோம் வீட்டுல இருக்காங்க அக்கா எல்லாம் இருக்காங்க. ஆமா நம்மளுக்கு அப்பா அம்மா இல்லையே. ஆமா நம்ம கூட வந்து பார்த்தா மணியண்ணா தானம்பேட்டை மணியண்ணா அவரு கூட வந்துப்போம். அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க நீங்க எழுதுன அந்த பாட்டெல்லாம் இப்படி ஆமா இப்போ வந்து எப்படி சொல்லுதுன்னா அதான் உங்க அடையாளமே அதுவா ஆமா சொன்னவனே ஆமா வாங்கல் புள்ள விக்கி அப்படின்னா ஆமா நான் வாங்கல் புள்ள விக்கி என்ன எல்லாகிட்டயும் ஆமா வாங்கல் புள்ள விக்கி அது ஆமா அதனால கம்பல் கேப்பெல்லாம் கட்டிட்டு சுத்துறேன். ஆமா சின்ன பசங்க அவ்வளவு ஆசையா ஆமா கட்டி பிடிச்சா போட்டு எனக்கு ஒரு மாதிரியா இருக்கும். ஏன்னா நம்மளும் அப்படித்தானே இருந்தோம். பரவாயில்ல நம்மனா அந்த ஒரு மனசுல அந்த ஈரங்குது சில சிங்கர்லாம் ஆமா நம்மளும் ஆமா காரை விட்டா அந்த டிக்கிய சின்ன மூடுறது
அவங்களும் அப்படிதான் வந்திருப்பாங்க. யாரையும் தப்பா சொல்லு, அப்படி நீங்க தப்பா நினைச்சீங்கன்னா நம்மளுக்கு எதுவுமே இல்லை. ஆனா நம்ம பாத்துக்கிறோம் நம்ம கண்ணாலே. நீங்க வெளிப்படையா செம்ம கஷ்டம் தான் இருக்குது. ஆமா ஆமா அந்த மாதிரி பண்ணுவாங்க. அது ஏன் அப்படி பண்றாங்க? அவங்கள போல நம்ம ஆகணும்னு இல்லை, அவங்கள போல இருக்க கூடாது, நம்ம வேறமா இருக்கணும், எல்லாரையும் ஒன்னா இருக்கணும். அதான் கதை. ஆமா அதுதான் கடவுள். மதிச்சு எல்லாரையும் மதிச்சு நம்ம ஆமா ரெஸ்பெக்ட். ஆமா ரெஸ்பெக்ட். ஆமா அதுனா ஷூவை போட்டுக்கிறது, கால் மேல காலை போனா இவங்க நாயுடு. ஆமா இவங்க வந்து அதான் நாயுடுனா பெரிய ஆளு அப்படின்னு அவங்க வந்து பேசினா நம்ம போய் தான். அதனால அவரு கை கூடனா எதிர்பார்க்கணும், நம்ம பார்க்க கூடாது அவரு. ஆமா அதே போல. ஆமா அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஒருத்தவங்களை பார்த்தாலே ஆமா இவங்க கிட்ட பேசணும்டா, கை குத்து பேசணும்டா அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா என்ன எல்லாரும் நினைப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா வந்து நான் ஓப்பனா கேமரா நெத்துனா மட்டும் தான் டபால் டிமில்னு பேச ஆரம்பிச்சிடுவேன், வச்சிருவேன் டபால் டிமில்னு. ஆனா அது ஆஃப் பண்ணா நான் பண்ண சைலண்டா இருப்பேன். ஏன்னா நான் நார்மல் அதுதான் இருப்பேன். அது வீடியோக்காக, எல்லாரும் மக்கள் மகிழ்ச்சியாக விக்கி நிகழ்ச்சி மார்க்க வந்து முட்டை சந்தை நோய் நிற்கிறாங்க என்ன வந்து அதை வச்சுதான் நம்ம தான் அந்த மாதிரி. ஆமா இருக்கும் போது நம்ம கிட்ட பேச ஆரம்பிச்சா நம்ம பேசலாம். ஆமா அதுதான், அது மட்டும் தான். மற்றபடி அந்த ஆணவ பேச்சியும் பேச்சு போத்து எப்படி இது ஆணவமா அதெல்லாம் இல்லை. அளவுக்கு இப்போ நீங்க பிரபலம் ஆயிட்டீங்க, கிட்டத்தட்ட பிரபலம் ஆயிட்டீங்க. நீங்க அவ்வளவுதான், நீங்க பிரபலம் ஆகலைன்னா பிரபலம் ஆயிட்டீங்க. நீங்க பிரபலம் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு பாராட்டுகள் வந்திருக்கும் இல்லைங்களா? எல்லா பக்கத்துல இருந்து யாரெல்லாம் உங்களை வந்து இப்படி திரும்பிட்டு போனாங்களோ அவங்க எல்லாம் வந்து சூப்பரா இருக்குன்னு சொல்லுவாங்களே. ஸோ அந்த பாராட்டுகள்ல எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாராட்டு? நம்மளுக்கு வந்து ஆமா சீமான் அண்ணா அந்த இது பேசும்போது அவர் பின்னாடி ரிங்டோன் வச்ச உடனே அவங்க அதான் கட்சிக்கா டீமே வச்சு ஆமா இந்த மாதிரிப்பா ஏன்பா ஆமா அண்ணனுக்கு ரத்த கொதிப்புன்னு பாடுனேன் அப்படின்னு. அண்ணாக்கு பாடல, அது ஒருத்தர் ரிங்டோன் வச்சுக்கிறாரு. அதனால அந்த பாட்டு வைரலா போயிடுச்சு. ஆனா பயங்கரமான ஒரு இதுவா போச்சு, செம்ம சந்தோஷமா இருந்தது. ஆமா இப்ப நீங்க சொல்லும் போது தான் அந்த ரத்த கொதிப்பு ஆமா இந்த பாட்டு கேட்டுக்கிறோம் அப்படின்னு. ஏன்னா ஒரே பாட்டுல இருக்கக்கூடாது, போயினே இருக்கணும், டம்மா லிமில் வச்சுன்னு போயினாங்க. அதனால ஆமா இந்த மாதிரி கேங்க வந்துக்கிறாங்க. ஆனா தப்பாலாம் யாருமே சொந்தலையே இங்க வா என்ன பாடிக்கிற அப்படின்னு. அது ஒரு பட்டு நம்ம பேசும்போது யாருன்னா போன்ல இருந்து அந்த பாட்டு வந்தது, அந்த ஒலி வந்தவொடனே அண்ணா வந்தவொடனே பட்டுன்னு திரும்புறாரு. ஆமா யாரு இது, ஆமா எனக்கு போட்டுது ரத்த கொதிப்புன்னு. ஆனா அண்ணனுக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா சொல்லிட்டேன் பிரிக்க நினைச்சேன், நான் தப்பா தான் மன்னிச்சிடுங்க நான். ஆனா அதுல கமெண்ட் பார்த்தா நீ ஏன்பா சாரி கேட்கற, நீ எதுவுமே பண்ணலையே, நீ ஏன் சாரி கேட்கற அப்படி. நம்ம கேட்க வேண்டியது நம்ம இது யாருன்னா தப்பா நினைச்சினாங்கன்னா. ஆமா ஏன்னா நம்ம வார்த்தை இப்படியும் இருக்கும் அப்படியே இருக்கும், கேட்குறவங்க அவங்களுக்கு இதுவா இருக்கும். ஆனா எல்லாருக்கும் மகிழ்ச்சியா தான் இருக்கும் நம்ம இதெல்லாம். ஆமா இந்த வெற்றி வந்து உங்களுக்கு பயம் ஏற்படுத்துதா இல்ல உங்களுக்கு இன்னும் நல்லா போகணும் முன்னேறணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஏற்படுத்துதா? அப்போ நான் வந்து குப்பதன சேனல்ல தான் நான் ஃபர்ஸ்ட் பாடின பாட்டு. டம்முன்னு விட்டா சத்த வரும், பொசிக்கு விட்டா நாத்த வரும், கண்டதை துண்ணாதடா வயிற்றுக்கு, வேலை குத்துற நைட்டுக்கு, கொலை பண்ணதை கூட ஒத்துப்பானுங்கோ, ஆனா பொட்ட காட்டிய ஒத்துக்க மாட்டானுங்கோ. இப்ப சிரிச்சுங்க பாத்தீங்களா, அந்த சிரிப்பு தான் நான் ஃபர்ஸ்ட் நான் பிடிச்சதே கேட்சப் பண்ணனே. நம்ம பண்ண இவங்க சிரிக்கிறாங்க, அப்போ ஓகே நம்ம வந்து ஸ்டைலு நம்ம வந்து இந்த மாதிரி மாத்தணும் அப்படின்ட்டு இப்படி வச்சேன். இந்த ஈர்ப்பு தான் அப்படி வாரி போட்டுக்கணும். ஆமா போட்டு இப்படி போட்டுற கூடாது, அவங்கள வச்சுக்கணும். பாத்தியா நம்மளுக்காக சிரிச்சாங்க, கை கூட கொடுக்கல, சிரிக்கிறாங்க பாத்தியா. இப்போ நீங்க நீங்க யாருன்னு இது தெரியாது, நம்ம இங்கதான் போறோம். ஆனா அந்த ஈர்ப்புன்னு ஒண்ணு இருக்குல்ல, பரவாயில்ல நம்மளுக்கும் இது மதிச்சு இது பண்றாங்க அப்படின்னு. அப்பதான் தாட்சி மாத்திருந்து. ஆமா பயம்ன்றது வந்து அந்த சேனல்ல யாரோ கால் பண்ணி ஆமா வெட்டுறவங்க உன்னை குத்திடுவேன் அப்படி இப்படின்னாங்க. ஐயோ போயிட்டு ஐயோ காணா வானா அப்படின்ட்டு விட்டேன். ஆமா அதுக்கப்புறம் தான் ஒரு 2 வருஷமா தான் நம்ம விட்டோம். ஆமா கிசான்ல சொருவதுக்கான அந்த பாட்டு தான். ஆமா எல்லாருமே பண்ணாங்க, எனக்கு எல்லாரும் அமுச்சு விடுவாங்க, உன் பாட்டு போத்தியா பண்றாங்க, உன் பாட்டு ஏரியா பசங்கலாம் அவ்வளோலாம் என்கிட்ட அவ்வளோ பேர் பேச மாட்டாங்க. ஆனா சரியான அன்பு எல்லாரு மேலேயும் காட்டுவேன். ஆமா எல்லாரு மேலேயும் காட்டுவேன். ஆனா சைலண்டா இருப்பேன், வேணா பூச்சிது போல அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா நான் அப்படிலாம் கிடையாது, நான் தனியாவே இருக்க விரும்ப மாட்டேன். அப்படி தனியா இருந்தா சாவுறதுக்குள்ள எதுனா ஒன்று சாதிக்கணும் தான் திங்க் பண்ணேன் தவிர மற்றபடி நம்ம தனியா தான்டா நம்மளுக்கு யாரும் வானாண்டா அப்படிலாம் நினைக்க மாட்டேன். நம்ம மூஞ்சி தான் அப்படி இருக்கும், சோகமா இருக்க நம்ம இருக்கும். ஆனா சரியான ஜாலி ஒரு இது. ஆமா இப்ப கூட மோனாச்சா கூட ரொம்ப அது ஆட ஆரம்பிச்சிருவோம் நம்ம பட்டினி. ஆமா டான்ஸ் ஆடுறீங்களா? அவள் ஆடுவேன், பாடினா ஆடுவேன் நானு. நீங்க இப்ப சொன்னது எல்லாமே ஓகே. இப்போ அடுத்து உங்களை எதை நோக்கி நீங்க பயணிக்க போறீங்க? ஏன்னா சினிமாக்குள்ள இப்போ நீங்க வந்துட்டீங்க, ஆல்மோஸ்ட் வந்துட்டீங்க. இன்னும் அடுத்த லெவல் உங்களுடைய லெவல் என்னது? எப்படி நீங்க எதை நோக்கி போக போறீங்க அடுத்து? அதான் கானா தான். நான் 10 வருஷமா ஆடின்னு இருக்கேன், சின்ன வயசுல இருந்து ஆடுறேன். அப்பா அம்மா இறந்துட்டாங்க. அதான் அப்பா வந்து 2008 தான் இருந்தாரு. அப்போ அப்பா சொல்லாரு உனக்கு என்ன தோந்தோ அதை பண்ணு அப்படின்ட்டு.
அப்போ நான் அந்த பேச்சை கேட்டு ஸ்டென்னு ஐயோ அந்த வயசுல நம்ம அந்த ஸ்டென்னுங்கெல்லாம் அதெல்லாம் மேட்ச் ஆகல, பெரிய வயசானாதான். ஆமா நம்ம அப்பா சொல்லிட்டு போனார்லே, அப்போ நம்ம என்ன பண்றது, ஒரு வேளை டான்ஸ்ல சாதிக்கலான்ட்டு போவோம். அது இடம் இல்லையே, நம்மள கூப்பிட்டு வச்சு ஒரு பேமெண்ட் பேசி நம்மளுக்கு ஒரு 100 ரூபாய் கொடுத்து அனுப்புவாங்க. ஆமா அந்த மாதிரி டான்ஸ்ல ரொம்ப ரொம்ப இதுவாகி அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல சேன ஒரு இது ஆயிடும் பட்டுன்னு. ஆனா இன்னொரு சைடு நம்ம 10 வருஷமா ஆடுறோம்டா, அப்படியே மெயின்டைன் பண்ணடா, கண்டிப்பா நீ ஒரு நாள் வருவாடான்ட்டு நானும் ஆமா பார்த்து ஆமா காத்திருந்து அந்த பொல்ல போயிடுச்சு. ஆமா நான் கஷ்டமா சொல்ல வேண்டிய இது, ஆனா இதை நான் அசால்ட்டா சொல்றேன். ஏன்னா வந்து யோசப்பா அதுக்கு மேல குத்துட்டா போல. ஆமா இப்போ எல்லா அண்ணன் தம்பி திரும்புற இடம்லாம் என்னை பார்த்து பேசுறாங்க, கலாய்க்கிறாங்க வேற. ஆமா இதோட இந்த பொருட்டை என்னும் போது ஆமா இதோட இவன்ட பொருட்டியா பண்ணுவானே இன்ஸ்டால பாட்டுலாம் பண்ணி இவன்ட அப்படின்னுவாங்களே, அதுவே எனக்கு வேணும். அவங்க கண்ணு கூட நான் தெரியுறேன்ல. ஆமா அந்த ஜோக்குல நான் ஆமா ஜாலியா எடுத்துன்னு போயிடுவேன். அப்புறம் வந்து ஆமா படத்துல பாடி இருக்கேன் 2 படம், கூடிய சீக்கிரம் கண்டிப்பா வரும். கண்டிப்பா ஆமா 2 படம் பாடி இருக்கீங்க. ஆமா படத்துல பாடி இருக்கேன், சிலது மிஸ்லாம் பண்ணிக்கிறேன். ஆமா இப்போ இந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சுங்களா இல்ல ஆக போகுது. சாங் பாடி இருக்கேன், கண்டிப்பா வரும். படம் பேர்லாம் சொல்ல, ஆனா கண்டிப்பா வரும். ஆனா வாய்ஸ் குத்துக்கிறோம். ஆமா ஆல்பம்லாம் பண்ணியிருக்கோம். ஆமா எப்படி என்ன கூப்பிடுறாங்கன்னு நான் யோசிப்பேன். எப்படி நம்மள கூப்பிடுறாங்க, நம்ம இப்படி பாடுறோமே, உங்க அப்பா மூக்குல பட்டாசை ஓடிப்பேன், நான் பேச்சே போட்டு பக்கால பிடிப்பேன், அந்த மாதிரிலாம் பாடுறோம், நம்மள எப்படி கூப்பிடுறாங்க அப்படின்னு பார்த்தா அந்த வாய்ஸ்ன்ட்டு ஒரு குவாலிட்டி ஒன்று. ஆமா உங்களுக்கு த்ரோ பயங்கரமா இருக்கு. ஆமா பேச ஆமா அச்சா பயங்கரமா ஜாலி பண்ணு பாடுறது அவங்களுக்கு. ஆமா ஆமா நம்ம லோக்கல்ல அதை நான் சொல்லிருப்பாப்பல, மிட்டாய் மேல வருப்பியா சோகியானோ அவள பயங்கரமா அந்த மாதிரி. ஆமா உடனே பசங்க சொல்லிருப்பான். ஆமா மச்சான் மிட்டாய் மேல வருவி சோகியா. ஆமா ஆமா அந்த மாதிரி. ஆமா ஒருவேளை ஆமா அதுதான் போல. ஏசப்பா நம்ம சில வாய்ப்பெல்லாம் கேட்க மாட்டோம், ஆனா நீங்க நத்துறீங்க, ஆனா நல்லாதாங்க இது. ஓகேப்பா உங்க சித்தம் ஏசப்பா. ஆமா என்னை யாரு கூப்பிட்டு எது பண்ணாலும் சரி, ஓப்பனா சொல்றேன் கேமரா முன்னாடி, என்னை யாரு கூப்பிட்டு அச்சு எது பண்ணாலும் சரி, நான் எதுவுமே பண்ண மாட்டேன். நான் என் வழியை பார்த்துன்னு போறேன், உங்களுக்கு என்னன்னா கேட்க மாட்டேன். என்னை எது பண்ணாலும் ஏசப்பா அவருக்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு நான் போடுவேன். ஆனா நான் பண்றதான் பண்ணுவேன். ஆமா ஏன்னா எனக்காக இருக்கிறாங்க சில பேர், சைல்டு எல்லாம் இருக்கு, சின்ன பசங்க, ஐயோ அதுங்களுக்காச்சும் இருக்கணும்ல. நம்ம கண்டிப்பா பாட்டு நம்ம பாட்டுன்றதை விட வந்து அந்த ஆக்ஷனோட பண்ணுவேன் எல்லாமே. ஆமா நீங்க எப்படி பண்ணாலும் ஆமா அதுதான். ஏன்னா வந்து நம்ம ஒருத்தவங்களை பார்ப்போம், சில பேர் பாடுவாங்க, சில பேர் பாடினே ஆடுறவங்க எல்லாருமே இருக்கிறாங்க. ஆனா நம்ம வந்து இவங்களை போல பண்ண கூடாது, அவங்கள போல பண்ண கூடாதுலாம் இல்லையே. நம்ம தாட்டுக்கு என்ன யோசிக்குதோ அதை போய் தான் பண்ண முடியும். ஆமா மைக்கேல் ஜாக்சன் போல நம்ம ஆட முடியாது, நம்ம என்ன ஸ்டைலோ இதுதான் நம்ம பண்ண முடியாது. ஆனா நம்மளுக்கு தானே நம்ம மைக்கேல் ஜாக்சன் சூப்பர். ஆமா அந்த மாதிரி தான். ஆமா என்னடா இப்படி பண்ற அதெல்லாம் இல்ல, ஏன்னா அப்படி பண்றவங்க தான் ஆமா பயங்கரமா போகுது. ஏன்னா நானும் போனா சொல்ல போனா அவ்வளோ ஆமா வேர்வை சொல்லி அவ்வளோ ஆடி ஆமா எதுவுமே இல்லை, அதனால தான் எதுவுமே இல்லை. ஆமா யாருமே நம்மள கூண்டு போய் விடுவான், யாருமே எதுவுமே இல்லை இருக்கிறாங்க. ஆனா எனக்கு யாருமே பண்ணல எதுவுமே. ஆமா ஓப்பனா சொல்ல போனா யாருமே எதுவுமே பண்ணல, கூட இருக்கிறாங்க. ஆமா ஆனா நான் இது வந்தது ஆமா என் அசிங்கம் தான் ஃபுல்லா. கமெண்ட்டை போய் பாருங்க. ஆமா அம்மாவை பத்திலாம் பேச இருப்பான், நேரில் பேசவும் முடியாது அம்மாவை பத்திலாம். ஆமா ஏன்னா அவரு ஊர்ல இருப்பாரு எங்கன்னா. ஆமா ஏய் என்னடா இப்படி பண்ணுகிறியா அப்படின்னு, டேய் யாரா நீ கூட நம்ம சொல்ல முடியாது, வேஸ்ட்ன்றேன். ஆமா பிளாக் பண்ணிட்டு நம்ம வேலையை ஃபாஸ்டா போயிடணும், நம்ம வேலையை போயிடணும். ஆமா கமெண்ட் அடிப்பாங்க, சிமெண்ட் அடிப்பாங்க, ஆமா விபத்து அடிப்பாங்க, என்ன சின்னதா ஆமா கலவை கட்டி ஆமா மூட நினைப்பாங்க, அதெல்லாம் நம்ம பார்க்க கூடாது. ஆமா நம்ம பாட்டுலயே மஜாக்கோ மாலு நாங்கெல்லாம் அந்த மாதிரி ஆள் அப்படின்ட்டு போயிடணும். ஆமா இந்த சீச்சி பாட்டு அப்படின்றது நல்ல ஹிட் ஆச்சு இல்லைங்களா, அதை நீங்க எப்படி பாத்தீங்க, அதை நீங்க எப்படி வைப் பண்ணீங்க? அதை நான் வந்து சும்மா இது பார்த்தேன். ஆமா நம்ம ஆள் இருக்கு, அதை அமுச்சு வச்சு இதுல ஆமா இதுல எதுனா போடுறா அப்படின்ட்டு. ஆமா இதுலயா என்ன இது அப்படின்னு பார்த்தேன். அப்பதான் பார்த்தேன் அந்த பாட்டு பார்த்தா என்ன கதைனா அவர் வந்து லவ் பண்றாரு, அவங்க அம்மா வந்து ஒருத்தவங்க கூட கூட்டி வைக்கிறா அவளு. அந்த காத்தோடைய புடிச்சிட்டு மச்சான் இதுல பாத்தியா அந்த பொண்ணு வந்து அழுவுது மச்சான், அந்த பொண்ணால மறக்க முடியல, வீட்டுல வந்து மறக்க வச்சு கூண்டு போறாங்க ஒருத்தனை அப்படின்ட்டு இவங்கிட்ட சொல்லிட்டேன். என்ன பண்ண யோசிச்சுனா மச்சான் இரு மச்சான் அப்படின்னு, வேற ஒருத்தன் கூட அவங்க அம்மா உன்னை கூட்டி வைக்கிறாளா,
கையில காப்பி தட்டு இருக்கும். போய் காப்பியை கூத்துட்டு வான்னு சொல்லிட்டு ஓரமா நிக்கிறாளா அப்பதான் நிக்கிறா. நம்ம கண்ணாப்பி நான் கிசாச்சோம் வாழத்தோ புல்லு உங்க வீட்டுல தான் உக்காந்துக்கிறான் புதுமா புல்லு அவன் பட்டையா வரணும் உக்காந்துக்கிறான் அதெல்லாம் போட்டுக்கிறான். உன் மனசை தொட்டு சொல்றீன்னா குறை வச்சேனா உங்க அண்ணன் உச்சா போயிடுவான் நறுக்குன்னு ஒரு பொட்டு வச்சேன்னா ஆமா சீ 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 நம்ம ஒருத்தன் கூட அம்மா உன்னை கொட்டி வைக்கிறாளா போய் காப்பியை கூத்துட்டு வான்னு சொல்லிட்டு வர மணிக்கிறாளா நம்ம கண்ணா பின்ன நீ கிசாச்சோம் வாழத்தோ புல்லு உங்க வீட்டுல தான் உக்காந்துக்கிறான் புதுமா புல்லு உன் மனசை தொட்டு சொல்றீன்னா குறை வச்சேனா. வேற யாருன்னா கையை காமிச்சானா மச்சான் இந்த மாதிரி இன்டர்வியூல என்ன போய் கையை காமிச்சுட்டானோ. ஆனா நாங்கெல்லாம் அப்படிலாம் இல்ல. ஆமா அவர் தீச்சு விட்டாலும் நம்ம வாங்கிக்கணும் அவர் தீச்சு விட்டாலும் நம்ம வாங்கிக்கணும் அவள்தான். இதான் ஃப்ரெண்டு. ஆமா இவன் ரைட்ரு நான் பாட்டுக்கிறேன் அப்படின்னு இல்ல ஃப்ரெண்டு அவள்தான். சூப்பருங்க. இன்ன வரைக்கும் நீங்க ரொம்ப நல்லா ஃபன்னா இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப 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 நன்றிகள். நன்றி. ஸோ கண்டிப்பா வந்து கடவுளுடைய ஆசீர்வாதத்தாலையும் குப்பத்து ராஜா நேயர்களோட ஆசீர்வாதத்தாலையும் நீங்க மென்மேலும் வளருவீங்க. கண்டிப்பா வளருவீங்க. அதுல எந்த ஆட்சேபனையும் இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி. ஸோ இப்போ ஃபைனல் டச்சா நீங்க அப்படியே ஒரு பாட்டு நல்ல சரியான ஒரு பாட்டை கொடுத்து. கண்டிப்பா. ஆமாமா. ஓ உங்களை சிரிப்பத்துற அம்மா சொன்னீங்க. கண்டிப்பா நான் அதை நான் பண்ணியே தருவேன். ஆமா ஏன்னா வந்து ஆமா நீங்க கேட்டீங்க நம்ம கேட்காமயே பண்றவங்க ஆமா பாட சொன்னா ஆமா ஆக்டிவிட்டிஸ் பேடி லாங்குவேஜ் எல்லாம் வரும் நம்மளுக்கு. ஆமா ஆமா ஏன்னா இந்த ஆளு ஆமா அந்த மாதிரி போடுவா போல நம்மளுக்கு அந்த மாதிரி பாட தோணும் ஆக்ரோஷமா. ஆமா அந்த மாதிரி இருக்கும். ஆமா இப்ப நான் உங்களை பாட்டி காட்டுறேன். உங்க அம்மா மூஞ்சி பாந்திரா உங்க அப்பன் ஊரு ஆந்திரா உங்க அண்ணன் என்ன நோன்றான் உன் தங்கச்சி என்ன சீன்றா நான் உன்னை தான் கை விட்டேன் உன்னை தட்டி விட்டு நான் விட்டேன் நீ நாஸ்தி மேல நான் வாடிட்டேன் என் மூஞ்ச புச்சிக்கு நீ பிச்சுன்னு ஓடிட்டேன் எனக்கு உன்னை பத்தி ஃபீல் இல்ல நீலாம் ஒரு ஆள் இல்ல ஏ போடி சி போடி அம்மா கோபால் பல்படி உன்னை பார்த்தா வாந்தி வருது உன் மூஞ்ச திருப்படி. அங்க பாத்தீங்களா சொன்னதா பாப்பா பாச்சரப்படம் ஏ போடி சி போடி அம்மா கோபால் பல்படி உன் மூஞ்ச பார்த்தா வருது உன் மூஞ்ச திருப்படி உங்க அப்பா மூக்குல பட்டாச ஒடிப்பேன் நான் பேச்ச போட்டு உங்க கால பிடிப்பேன் நீ மூக்க நொண்டியா மேல தொடிப்பேன் நான் செருப்பேன் கைக்கு உன் மண்ணில அடிப்பேன். பாத்தீங்களா அதுதான். ஆமா அதனால தான் அந்த லோகோ மக்கள் மகிழ்ச்சியாக விக்கி நிகழ்ச்சி மக்களுக்காக நான் மக்களுக்காகவே நான். அம்மா சொன்னது விக்கி சொன்னது புள்ளிங்களுக்காக நான் புள்ளிங்களுக்காகவே நான். பச்சை பாவாடை கட்டி பக்குவம் பண்ரட்டியில பல்லாப்பழம் வித்தாலா பல்லாப்பழம் வித்தாலா பல்லப்பழம் வித்தாலா அவளை சொயிட்டு குத்தாலா பல்லப்பழம் வித்தாலா அவளை சொயிட்டு குத்தாலா. இது நம்ம மச்சான் மோனி அவரையும் நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஆமா இவங்க 2 பேர் தான் நம்மளுக்கு. ஆமா ஜீவா ஜீவா நீங்க சொல்லுங்க ஜீவா இந்த மாதிரி ஒரு வைபான ஒரு ஆளு உங்களுக்கு இவ்வளோ ஒரு அது உண்மையா கடவுளோட ஆசீர்வாதம் தான் சொல்லணும் சீரியஸா. ஏன்னா இவ்வளோ ஒரு வைபான ஆள் கிடைக்கிறதே பெரிய விஷயம். அதை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? அதை நீங்களே சொல்லிட்டீங்களே அது நம்ம கடவுளோட பெஸ்டிங் தான். ஏன்னா இவன் யாரோ நான் யாரோ நான் மூலையில் நான் இங்கே கேட்க நாங்கள் இருக்கிறேன் நம்ம இங்கே இருக்கிற அப்படி இந்த மூலையில் நம்ம எப்படி லிங்க் ஆச்சுன்னே தெரியல. நான் இன்ஸ்டாவில் தான் ஒரு 2000 ஃபாலோவர்ஸோ 1000 ஃபாலோவர்ஸ் இருக்கும்போது மெசேஜ் பண்ணுறேன் ஹாய்னு மெசேஜ் பண்ணுறேன். இன்னும் நினச்சிருந்தா நம்ம இக்னோர் பண்ணிட்டு இருக்கலாம். யார் இது நம்ம தெரியலையே சரி யாரா நம்ம பிளாக் சொல்லிட்டு பண்ணிருக்கலாம். ஆனால் அந்த ஒரு இது கொடுத்து பேசி ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாட்டு கொடுத்தோம். அந்த பாட்டு சில பல இஷ்யூ ஆல்ரெடி டெலிட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து கிசா பாட்டு இவன் யாரும் நான் போது இப்போ நம்ம ஒருங்கி நிற்கிறது அந்த கடவுள் தான். எல்லாத்துக்கும் ஆமாம் அந்த காடு தான். நாங்கள் கேட்டாலும் தான் சொல்லணும். இப்போ எல்லாம் கடவுள் தான் சொல்லணும். ஏன்னா அவரோட சித்தம் தான் இதெல்லாம். இப்போ நம்ம முயற்சி அதில் என்ன இருந்தாலும் சரி இப்போ சொல்லுவாங்க இல்லைங்க நாங்கள் நினச்சியா பார்க்கலாங்க போயிடுச்சிங்க இல்லை இது வந்து நாங்கள் தான் முயற்சி பண்ணோம் அப்படின்னு. என்ன நீங்கள் முயற்சி பண்ணாலும் அடுத்தபடி மூவ் வந்து கடவுள் அவரோட இது தான் வேணும். அவர் சித்தம் தான் எல்லாமே. இப்போ இவ்வளோ தூரம் நாங்கள் 2 பேரும் ஆமாம் இந்த ஃபோனில் அங்கே உட்காந்து பார்த்தவங்க இந்த ஃபோனில் இப்போ நாங்கள் நாளைக்கோ இல்லை அடுத்த வாரமோ பார்ப்போம் இல்லைங்களா. இப்போ நாங்கள் இப்போ அந்தளவு வந்திருக்கோம்னா எல்லாம் கடவுள் சித்தம் தான் இல்லைங்களா. அதனால் நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க அந்த கடவுள் தான் பிளெஸிங். கண்டிப்பா இன்னும் நீங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து நிறைய பாடல்கள் நீங்க வந்து மக்களுக்காக கொடுத்துட்டே இருக்கணும். மக்கள் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். கண்டிப்பா வரும் இனிமே. ஆமா கண்டிப்பா வரும். அதுக்கப்புறம் மஜா தான் ஃபுல்லா. ஆமா இனிமே வரும். ஒன்னே ஒண்ணுதான்
யாருமே வந்து உண்மையான ஒரு இதுவை குத்து எஃபெக்ட் போட்டு உழைச்சி இதெல்லாம் எதுவுமே நான் சொல்லும் போது ஒரு மாதிரியா தான் இருக்கும். என்ன இவன் எப்படி சொல்றானே அப்படி. கஷ்டம்னா எல்லாமே கஷ்டம், செம்ம கஷ்டம். ஆமா, ஏன்னா 10 வருஷமா நம்ம அந்த ஆதங்கம், அந்த ஒரு இது. ஆமா, டான்ஸ்ல எவ்வளோ இது போய் ஆமா எவ்வளோ ஏமாந்து ஆமா எவ்வளோ கஷ்டப்பட்டு டெய்லி ஆயுதுன்னு ஏன் ஏசப்பா நம்மளால வர முடியல அப்படின்ட்டு. இல்லடா, பிரபு மாஸ்டர் ஏன் அவர் தனியா தெரிறாரு, சாண்டி மாஸ்டர் ஏன் தனியா தெரிறாரு, ஏன் இவங்க தனியா தெரிறாங்க, அவங்க தனியா தெரிறாங்க. நம்ம எப்பவுமே கும்பலா தான் போவோம். அப்போதான் நான் யோசிச்சேன், நம்ம சிங்கலா பண்ணோம்டா, சிங்கலா இது பண்ணோம்டா. ஆமா, ஏடா கூடமா கம்பல பொண்ணு என்ன இன்னும் நான் வீட்லயும் பேசினாலும் சரி, ஆனா அவ்வளோ அசிங்கம், எல்லாமே ரொம்ப கஷ்டம் தான். யாரும் உண்மையா ஒரு இதுவை பண்ணக்கூடாது, ஜாலியா பண்ணேன். அவனுக்கு அவ்வளோ லைக் அல்லது. நான் ஒத்துக்கிறேன். ஆமா, நான் அப்படிதான் பண்ணேன், இப்போவும் நான் அப்படிதான் பண்றேன், நான் எல்லாம் தான் பண்றேன். யாரையும் ஏமாத்திலாம் இது பண்ணல, துரோகம் யாருக்குமே பண்ணதே இல்லை, யாருக்குமே கெட்டதே நினைச்சது இல்லை. எல்லாருமே ரசிக்கணும் ஜாலியா. ஆமா, மகிழ்ச்சியாக நிகழ்ச்சி. அதுதான். ஆமா, அதுதான். இதுதான் 2 பேரும் அப்படிதான் பேசிப்பேன். ஆமா, ஆளு அந்த மாதிரிலாம் இல்லை, யாரும் ஒன்றா ஆளு அப்படின்னு யாரும் எங்ககிட்டயும் பேசலாம். ஆமா, டேய் இந்த மாதிரிலாம் பண்ணிருந்தீங்க வேலையாக மாட்டீங்க, ஓகே 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 அவ்வளோதான் டிகே அப்படின்ட்டு நம்ம பண்ணி நம்ம வேலையை பார்த்துட்டு ஆமா கம்மா இல்லை கடுக்கா கண்டுக்காம விடுக்கான்ட்டு போயிடணும். ஆமா, ஸோ நிறைய குட்டீஸ் இப்போ பெரியவங்கள எல்லாம் நம்ம சொல்லியாச்சு. இப்போ லாஸ்டா குட்டீஸும் நிறைய உங்களுக்கு ஃபேன்ஸ் இருக்கா. நீ கூட சொன்னீங்கல்ல நிறைய பேர் நல்லா வராங்க. சின்ன பசங்க தான். ஆமா, அண்ணன்டா 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 வாச்சலாம் எல்லாரையும் கட்டி பூச்சி. சின்ன பாப்பா லேடிஸ் பாப்பா இருந்தா மட்டும் தான் விக்கி இப்படி நிப்பேனே, அது நான் எனக்கு தெரியும். ஏன்னா நம்ம ஆமா வீட்டுல பசங்க வராங்க அப்படின்னு நம்ம தப்பான இதெல்லாம் இல்லை, யார்கிட்ட எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும். ஏன்னா நம்ம குழந்தை மேல இப்படி போட்டுருவோம், அதை நாளைக்கு இப்படி போட்டுருவாங்க. ஆமா, அப்படியே அது தம்பி தம்பி ஆமா நம்ம சொன்னோம் இப்படி காட்டுப்பா அப்படின்ட்டு அப்படி எடுப்போம். பாப்பா சின்ன குழந்தை லேடிஸா இருந்தா இப்படி நிப்பணும். ஆமா, அக்கா எல்லாம் வந்து அப்படி எடுத்துன்னு போ. அதாவது வந்து என் பாட்டி எல்லாம் மகிழ்ச்சியா எல்லாரும் ரசிக்கிற மாதிரி தான் இருக்கும். யாரையும் இது பண்ணா கஷ்டப்பட்டு தான் மன்னிச்சிடுங்க. சின்ன பசங்க என்ன சொன்னா, நான் தப்பா பண்ணிருப்பேன் நிறைய இதெல்லாம். ஆமா, தப்பான ஒரு இதெல்லாம் பண்ணிக்கிறேன், நான் ஃபர்ஸ்ட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் இப்பெல்லாம் பாட்டு வந்து இந்த மாதிரி தான் வரும், கம்மாயா ஜாலியா இருக்கும் எல்லாருமே. ஆமா ஆமா, அந்த மாதிரி தான் இருக்கும். ஆமா, எல்லாம் ரசிக்கிற மாதிரி. அவன் இவன் முன்னாடா இவன் ஐயோ ஓல்டு பாட்டெல்லாம் எடுத்து பயங்கரமா பண்ணுகிறான், ரீமிக்ஸ் மாதிரி. ஆமா, காமெடியா அந்த மாதிரிலாம் பண்ணுவோம். பழைய மாதிரி நம்ம பண்றதே கிடையாது. பாத்தீங்களா எவ்வளவு இதுவாயிட்டேன் நான். ஆமா, ரொம்ப எல்லாமே விட்டேன் கம்பெனி. அதெல்லாம் வீடியோனா அந்த வீடியோக்கு, ஆக்டர்னா அந்த சினிமால இருக்க மாட்டேன்னா அப்படி இருந்தான். வீட்டுல எல்லாம் அவங்க ஒய்ஃப் எதிர்க்கலாம் போட்டு அவர் மெனிக்கு இருந்தா அடிப்பாங்க தொடப்பையில. ஆமா, அதுதான் தொடப்பத்துல அடி. டெய்லி நான் இது எவ்வளவு பார்க்க போறேன் அப்படின்னு. அதனால வந்து ஒரு வீடியோனா வீடியோ, சினிமானா சினிமா. ஆமா, அந்த மாதிரி எல்லாரும் பார்த்துட்டு போயிட்டாலே ஆமா நல்லது. லவ்வருக்கும் எல்லாருக்கும் சேர்த்து தான் சொல்றேன். நம்ம தொழிலுக்கு நம்மள வழி விட்டா நம்மளுக்கு எதுவுமே இல்லை. ஆமா, பாக்குறவங்க அவங்க பண்ணு இவன் ஆமாண்டா இவன் இதான் வடிவல் சரியா அப்படி தெரியாரு, இதான் அவங்க ஒய்ஃப் சொல்லியிருந்தா நீ ஏன்டா மக்களை சிரிச்சு வேணும் இந்த லிங்க இப்படி கட்டினே அப்படின்னா இருந்தா அவர் தெரிஞ்சிருக்க மாட்டாரு. அவங்க ஒய்ஃப் குத்தாங்க பத்தியா மோட்டிவேட். அதுதான் அதை நீங்க புச்சா லவ்வரா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி, எனக்கும் இருக்காங்க லவர், இவருக்கும் அவங்களுக்கும் இருக்கலாம். ஐயோ எனக்கு இல்ல இல்லையா, சிங்கிள் பசங்க இருப்பா ஐயோ வேற ஓடிடுறானே கபாணி அந்த மாதிரி. ஆமா, அதுதான். அது விட்டு குத்து போனா வாழ்க்கை இட்டு குத்துமா இருக்கும். சின்ன குழந்தைங்களுக்கு எல்லாம் என்ன சொல்ல விரும்புறீங்க? அதான் ஜாலி பண்ணுங்க, அவள்தான் ஜாலியா பண்ணுங்க. ஆமா, நம்மள போல பண்ணக்கூடாது. ஆமா, வெறும் ரசிச்சு ருசிச்சு பார்த்துட்டு அவள்தான் இது பண்ணணும், அவள்தான். மற்றபடி ஆமா யாரும் செலிபிரிட்டியும் கிடையாது. ஆமா, யாரும் இது என்னது செலிபிரிட்டி நாம கட்டி அந்த மாதிரி யாரும் கிடையாது. எல்லாருமே சராசமி தான். மண்ணுக்கு போனா ஒண்ணுமே கிடையாது, எல்லாருமே ஒண்ணுதான். லாஸ்டா போறது மண்ணு தான். இது லாஸ்டா நான் சொல்லிக்கிறேன். ஆமா, அந்த மாதிரி. ஆமா, விட்டு குத்து போனோம், எதுக்கு நம்மளுக்கு வெட்டு குத்தி வானா விட்டு குத்தி அப்படின்னு போயிடணும். ஆமா, இதான் உண்மையே. ஆமா, அப்பனா மதிக்கணும். ஆமா, இப்பெல்லாம் எங்க 1000 அச்ச ஓடுவே. ஆமா, 1000 அஷ்டம் பாத்தியா ஸ்டோரி அதுல வேற. ஆமா, பிளாஸ்ட் யாரா அந்த பையன், நான் தான் அந்த பையன், யாரா அந்த பையன், நான் தான் அந்த பையன், யாரா அந்த பையன், டேய் நான் தான் அந்த பையன், யாரா அந்த பையன், டேய் யாரா அந்த பையன். எங்க அசல் கொள்ளற நான் பாட்டெல்லாம் போட்டுன்னு அப்படி போடுறானு இது. ஆமா, நினைக்கும் போது ஆமா ஒரு இதுவா இருக்கும், என்னடா இவன் 1000 நெக்ஸ்ட் இப்போ இல்லைங்க, நெக்ஸ்ட் நீங்க பண்ணதுதான் நான் சிரிச்சிட்டு. இப்போ நெக்ஸ்ட் இவ்வளோ வைபா இருக்கீங்க, இப்போ உங்களை அடுத்த பிக் பாஸ் கூப்பிட்டா என்ன பண்ணுவீங்க? ஐயோ பிக் பாஸ் எப்படி சொல்றது,
கூப்பிட்டா யாரு வேணா போலாம் அப்படின்ட்டு கோட்டையை கட்டி வச்சிரா போல நம்பாளி. ஆமா, அதுக்கு நான் போயிட்டா இவன் என்ன பண்ணுவான்னு நான் கேட்கல. நீங்க தான் அதுதான் நான் கண்டென்ட் நான் தான், எனக்கு போவேன் அதுல இது இல்லை. ஆனா இவன் சொல்லுவான், டெய்லி சொல்லுவான், மச்சான் நான் பிக் பாஸ் போனேன் மச்சான், நான் கண்டிப்பா உள்ள போனா நான் வரும்போது அம்மா உனக்கு துணிலாம் வாங்கின்னு வருவேன்டா மச்சி. அவன் அடிதான் சொல்லுவான், என்னடா சொல்றேன் மச்சான், ஏன்டா நீ மச்சாவா இருடா, அது போதடா அடி இதுதான் மச்சான், எனக்கு போய் ஆகணும், கண்டிப்பா நான் போவேன். ஆமா, மக்கள் பூச்சா மாதிரி நான் கண்டிப்பா பண்ணுவேன் அப்படின்னு. ஏன்டா இப்போ மக்கள் பூச்சா மாதிரி தான் ஏதுரு, என்ன ஒண்ணு கானால நம்ம ஏத்தின்னு இருக்கோம், கண்டிப்பா திரையில ஏதுவா போல நம்பாலி. அப்ப நம்மளும் பார்ப்போம், நம்மளுக்கும் லைட்டா இவன் கூட அட்டாச் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா சரியான வெடி தான். ஆனா ஆமா, ஆட்டோ பாம்பு இங்க ஆச்சா அவள்தான். இப்ப இந்த வீடியோல பாக்குறவங்களே என்னடா இவ்ளோ வைபா இருக்காங்கன்னு கண்டிப்பா அடுத்த லெவலுக்கு எல்லாரும் வாய்ப்பு. எல்லாமே கஷ்டம் தான், கஷ்டத்தை போக்கணும் நம்ம மட்டும் தான், நம்மள சிரிச்சுன்னு நம்ம அப்படியே போயிடணும். மத்தபடி மச்சான் எனக்கு கஷ்டமா இருக்குதுடா, அங்க பாரு அவன் கஷ்டத்தை சொல்றான் பாரு அப்படின்னு அவன் அசால்ட்டா சொல்லிடுவான் நம்மள அசால்ட்டா. ஏன்னா ஆமா, நானும் எல்லாருக்கிட்டையும் போய் சொல்ல இருப்பேன், மச்சான் கஷ்டமா இருக்குடா, என்னடா பண்ணுது, ஒரே கஷ்டத்தை தட்டின்னு டேய் ஏதோ பட்டாப்பட்டி போல தட்டி எவ்வளவு இதுவா வரேன் பார்த்தா தட்டி விடுறான்றே அப்படின்னு. அதனால நம்ம கஷ்டத்தை நம்ம தான் இது பண்ணோம். ஆமா, சோறு குதோ இல்லையோ அம்மா ஹோட்டல்ல கூட துண்டு வாங்கணும் சைலண்டா. ஆமா, கூட இருந்தா கூட குச்சினா கபா கபானி. ஆமா இட்லி வருவா. ஆமா, எங்க அம்மா ஹோட்டல் இல்ல மச்சான் சொல்றேன், கூட இருந்தா கூட குளிச்சுனா அதுதான் நம்ம இது. கண்டிப்பா கண்டிப்பா. ஆமா, எல்லாருமே இருக்கணும்னு சொல்லு, மனசால மதி, அப்புறமா கண்டிப்பா நம்மளுக்கான இது கண்டிப்பா ஒரு இது வரும். ஆமா, மதி இல்லன்னா அவ்வளவுதான் உங்க கதி. ஆமா, அந்த மாதிரி இது பண்ண போயினா நாங்க இந்த வயசுல இப்படி பண்றோம்னா இன்னும் நிறைய பேர் பாத்துக்கிறோம். அவள்தான் ஒன்னே கோட்டை மாட்டிப்பாங்க, அவள்தான் கிளாஸ் ஒண்ணு போட்டு அதான் ஃபர்ஸ்டே பண்ணனே இப்படின்னு கால் மேல கால் போன அந்த மாதிரி. ஆமா, அதெல்லாம் எதுக்கு வேணாம், இடம் பொருள் ஏவலி. ஆமா, கொக்கரை கோசேவலி. ஆமா, சிலாவல்லியா சுத்தி நின்றா புச்சுன்னு போயிடும் காவலி, அதெல்லாம் போட்டுக்கலாம் பாடலாம் அந்த மாதிரி. ஆமா, அதான் மணியை நான் மறக்க மாட்டாரு யாருமே. ஆமா, அவன் எப்போ பார்த்தவனா இருப்பான், மச்சான் என்னன்னா நீ இது பண்ண கரெக்டா சொல்லுவா போல. ஆமா, மைண்ட் பவரி. ஆமா, பாடாத பாட்டு இல்லை, ஆமா போடாத இது இல்லை, ஏறாது இதுலாம் இல்லை. நான் ஏன் இதை சொல்றேன்னா நம்ம எப்பவுமே அவர் அப்படிதான் சொல்லுவோம். ஆமா, நிறைய பேர் எது வேணா ஆமா இவனும் ஒரு நாள் குத்தி விட்டு போலாம் அப்படின்லாம் எல்லாரும் சொல்லலாம் அவங்க கிட்ட. ஆஹா, நம்மளுக்கு இந்த இடத்துலயும் இருக்கணும், நம்ம பாட்டு பாடுறோம், ஆஹா நம்ம ஆள் மஜாவா பாடுறா போல எனக்கு. ஆமா, நம்மளுக்கு பிடிச்சதுனாலே நம்ம ஆள் தான் செம்மையா பாடுவாரு. அதனால ஆமா வந்து நான் ஏன் அவரு சொல்றேன்னா, ஆமா மறக்க மாட்டாரு. ஆமா மறக்க மாட்டாரு, யாரையும் இதுவாலாம் பேசிட மாட்டா போல. ஆனா தொல்லை குத்தா குத்துருவா போல. ஆமா, தொல்லை குத்தா திட்டுவாரு வாப்பனா. ஆமா ஆமா கொய்ட்டுருவாரு நட்டுன்னு. ஆமா, ஒழுங்கா பாடி நம்மளெல்லாம் திட்டுவா போல. அதனால தான் இப்போ நான் ஆமா அதெல்லாம் ஒழுங்கா ப்ராப்பரா இது பண்றேன். ஆமா, ஆனா அவரை பார்த்தா கிட்டுன்னு இருக்கும். ஆனா இப்பெல்லாம் புச்சா அவரு எதிர்க்கே பாடுவேன். ஆமா ஆமா, அவரு எதிர்க்க ஆடின பாடுவேன் புச்சா, அவரே எல்லாத்தையும் ஒதுக்கி வைப்பாரு. ஆமா, அவன் ஃப்ரீ ஆட்டம் அப்படின்ன மாதிரி. ஆமா, இதெல்லாம் பண்ணா போல. சொல்லுச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் வணக்கம். நான் இவ்வளோ தூரம் பேசிட்டோம், ஒரு ஃபன்னா ஒரு ஜாலியாக பேசியிருப்போம். ஏதாச்சும் மனசு கஷ்டமாக இருந்தா ஆமாம் மன்னிச்சிடுங்க, எல்லாம் ஜாலிக்காக தான். இப்படிக்கு நாங்க வீடியோ பார்த்துட்டு போங்க, அவ்வளவுதான் இறுதி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எல்லாமே பண்றேங்க. குப்பத்து ராஜாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் டமாட்டி வச்சு தள்ளுங்க. குப்பத்து ராஜா மீடியாவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐட்டிட்டு போயிடுங்க. ஸோ ஜீவா அண்ட் விக்கி, தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா இன்ன வரைக்கும் எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல, ஆனால் ரொம்ப வைபான ஒரு இன்டர்வியூனா அது இந்த இன்டர்வியூ தான். உங்களுடைய நேரங்கள் எல்லாம் ஒதுக்கி, ஏன்னா நீங்களே சொன்னீங்க இன்னைக்கு ரொம்ப பிஸி ஸ்கெடியூலாக இருந்தது. ஸோ உங்களோட நேரங்களை ஒதுக்கி நம்ம குப்பத்து ராஜா நேயர்களுக்காக நீங்கள் வந்து இன்டர்வியூ கொடுத்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் மென்மேலும் வளருவீங்க கடவுளோட ஆசீர்வாதத்தில் அண்ட் மக்களோட ஆசீர்வாதத்தாலையும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ மக்களே நன்றி. மீண்டும் இன்னொரு செலிபிரிட்டியோட நம்ம குப்பத்து ராஜா நேயர்களே நம்ம மீட் பண்றோம். தேங்க்யூ, பாய். டோலா கிராம் அவர்களுக்கும் கண்டிப்பா நான் நன்றி சொல்லி ஆகணும்னா, ரொம்ப நல்லா வாசிக்கிறீங்க. ஸோ நீங்களும் கண்டிப்பா அடுத்த லெவல் போவீங்க. நன்றி.